कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिः आविद्यं निहतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தர் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்க நல்ல வமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசாக பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தும் தங்குவனம் நீ எனக்குத்தாக அபகத மதமானை அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைரர்த்த காமானபேட்சைஹி நிகில ஜனசுகிருத்பிஹி நிர்ஜித குரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. அடியேன் தாசானுதாசன். श्रीमते रामानुजाय नमः. श्रीमत् वरवर मुनये नमः. श्रीमत् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांत प्रवर्तकाचार्यराय श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यराय எழுந்தருளக்கூடிய நம் எதிகுரி எதிராஜ ஸ்ரீ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று காப்பு சாத்தி அவருடைய சுவாமியினுடைய பரமானுகிரகம் பலத்தை கொண்டு அந்த சுவாமியினுடைய நியமான குணமாக இன்றைய குருவாசர நன்னாளிலே, அதாவது வியாழக்கிழமை நன்னாளிலே திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லும்படியாக அருளுச்செயல் உபன்யாச இந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு பெரிய திருமொழியிலே கடைசி 10 அல்லது 11ஆம் 10 என்று சொல்லும்படியாக அதிலே முதல் பதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் அனுபவிக்க பெறுகிறோம். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்னும் சொற்பொழிவு MOP சாரிட்டிஸ் அவர்களுடைய ஆதரவினாலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. ரொம்ப நாளாகவே நடைபெற்று கொண்டு வருகின்றது. அந்த கிரமத்திலே அடியேனை பெரிய திருமொழியிலே 11ஆம் 10 முதற் பதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த சுவாமியின் அவருடைய நியமான குணமாக இன்று சாதித்தருள வேணும் என்று அவர்களுடைய அடியார்களும் கேட்டுக்கொண்டபடியாக குன்றமுருடுத்தேந்தி என்ற பதிகத்தை இன்று நாம் அனுபவிக்கப் பெறுகிறோம். 10ஆம் 10 கடைசி பதிகம் திருத்தாய் செம்போத்தே என்று ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், பறவைகள் பக்ஷி ஜாலங்கள் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் எம்பெருமான் வரும்படியாக கூவாய் என்று ரொம்ப அழகாக தெரிவிச்சுன்னு வந்தால்
அதில் ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப ஆச்சரியமானது. திருத்தாய் செம்போத்தே, யாருக்காக? மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே, எம்பெருமான் வரும்படியாக கூவேன் என்று சொன்னாள். கரையாய் காக்கை பிள்ளாய் உத்தமனை வர கரையாய் காக்க பிள்ளாய், கூவாய் பூங்குயிலே மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே, கொட்டாய் பள்ளிக்குட்டி மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி, சொல்லாய் பைங்கிளியே வேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே, கோழி கூவென்னுமால் ஆழிமன்னர் வரும் பொழுதாயிற்று கோழி கூவென்னுமால் என்று கசியில தொண்டீர் பாடுமினோ என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறாள் பரகால நாயகி. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிகம். அதை அனுபவித்துட்டோம். நேற்று ஆச்சரியமாக அனுபவிச்சாச்சு அந்த விஷயங்கள் எல்லாம். இன்றைக்கு 11ஆம் பத்திலே முதல் பதிகமாக குன்றமொன்றெடுத்தேந்தி என்ற பதிகத்தை அனுபவிக்க பெறலாகிறது. இதில் பாடினேன் வாடி வருந்தினேன் என்று ஆரம்பித்து 9ஆம் பத்து ஈராக பல பல திவ்ய தேசங்களை ஆழ்வார் அனுபவிச்சுட்டு வந்தார். அதன் பிறகு 10ஆம் பத்திலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் இனி நம்முடைய அபிமதத்தை தலை கட்டி கொடுப்பான், சாட்சாத் திவ்யதேசம், பெரிய திவ்யதேசம் சொல்லும்படியான பரமபதாஸ்பதம் அங்கே எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த இடத்துல தன்னுடைய விஷயங்களை அனுபவித்து எம்பெருமானுக்கு கைங்கரிய வர பிராப்தி எப்படி சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறாரோ, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி வழுவிலா அடிவு செய்ய வேணும் நாம் என்றும் ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு வராரோ, அவருடைய திருவடி தாமரைகளில் போய் எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் போய் சென்று சேர்ந்து கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொள்ள வேணும் என்று நம்மாழ்வார் பாரித்தபடி எம்பெருமானுடைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு வந்த இந்த பரகால நாயகியாகிய திருமங்க மன்னன் தன்னுடைய அபிமதத்தை எம்பெருமான் தலை கட்டி கொடுத்தல்லது நில்லான் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்திண்டு அதற்காக பரமபதற்கு பயணம் புறப்படுவதாக பாரிப்பு கொண்டு பிறந்தகத்திலேருந்து புக்ககத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உடனேவே தன்னோடு பழகின தன் ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட தன்னுடைய பந்து பரிவாரங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு புறப்படுமா போலே, அம்மா நான் போயிட்டு வரேன், சித்தப்பா போயிட்டு வரேன், பெரியப்பா போயிட்டு வரேன், அத்தே போயிட்டு வரேன் என்ற சில குரடுகள் ஏறி பந்து பரிவாரங்கள் தன்னுடைய தோழிமார்கள் இன்னும் எத்தனை பேர் அங்கே உண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் இடத்திலையும் சொல்லிக் கொண்டு புறப்படுவது போல 10ஆம் பத்திலே திவ்யதேசமாக சென்று முதல் பதிகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிச்சாருங்க. பல திவ்யதேசங்களை சொல்லி காட்டினார். 10ஆம் பத்து 1ஆம் பதிகத்திலேயே அடியேனும் 10ஆம் பத்தில் 2ஆம் பதிகத்தை அனுபவித்தேன். பல விஷயங்களாலே எம்பெருமானை அனுபவிச்சு எல்லா திவ்யதேசங்களில் எல்லாத்தையும் சொல்லிட்டு புறப்படுவது போலே நுழைந்து புறப்பட்டார். 10ஆம் பத்து முதல் பதிகத்திலேயே பெண் பிள்ளை மனக்கோலம் அப்பேற்பட்ட செய்து கொண்டு தன்னால் ஆகக்கூடிய சன்னாகங்கள் எல்லாம் செய்து முடித்தாலும் தாலி கட்டினவன் சில சந்தர்ப்பங்கள் இது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கட்டும், பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாத்து மேபித்தான்னு சீதா பிராட்டியார் சாதிச்ச பிரகாரம் பதிசம்யோகமான சுலபமான அந்த வயசு வரை வரைக்கும் இவள் இங்கே இருக்கட்டும், இந்த வாழ்க்கையை கொண்டு அப்பேற்பட்ட லோகத்திலே இன்னும் இருக்கட்டும், சில காலம் இருக்கட்டும் என்று சென்று விட்டு போவது போல திருவள்ளம் பத்தின எம்பெருமான் என்ன பண்ணினான், இந்த பரகால நாயகிக்கு இன்னும் சில நாட்கள் தங்கியிருக்க செய்து இவளிடத்தில் இவளுடைய திருமுகத்திலிருந்து பல பாசுரங்களை இன்னும் வாங்க வேண்டி இருப்பதனாலே அதற்காக அவரை விட்டு வச்சு தன்னுடைய திவ்ய அவதார சேஷ்டிதங்களை எல்லாம் காட்டி கொடுத்து அதனோட சும்மா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு ஆனுபாவியமாக நம்மாழ்வார் எப்படி சாதிச்சாரோ எப்படி அனுபவிச்சாரோ பாவபந்தங்களோட அதுபோல இவரும் ஐக்கரஸ்யமாக அதே மாதிரி அனுபவிக்க வேணும் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம் போலும் இவன் அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள்லாம் காட்டி கொடுக்க அவற்றையெல்லாம் ஒருபடியாக அனுபவித்து பேசி வந்தார். இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை அப்படின்ற அதிலேருந்து வரைக்கும் காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து என்ற பாசுரங்கள் ஈராக பல விஷயங்களை அனுபவிச்சுட்டு வந்தார். அதாவது எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமாக பழைய அபினிவேசம் அப்படியே மீதூர்ந்து எம்பெருமான் நம்மளை கை கொள்ளுவனோ மாட்டானோ என்று எம்பெருமானுடைய பெருவாற்றாமையினுடைய மிகுதியை
அதுக்கு மேல மேல 2 பதிகங்களாலே சொல்லி பூர்த்தி பண்ணினார். அதுதான் கடைசியாக திருத்தாய் செம்போத்தே என்றுதான் அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த திருமொழியில இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த திருமொழியில முதல் பதிகத்திலே பல பல பதார்த்தங்களை பார்க்கிறார். தென்றல், மேலும் அதையே வாடைக்காற்று என்றெல்லாம் சொல்லி அந்த மிகவும் நோவுபடுகிற ஒரு பிராட்டி பாசுரத்தாலே தானே நேராக சொல்லாதபடி எப்படி வாயும் திரைகளும் அப்படின்ற பதிகத்திலே நம்மாழ்வார் பல பதார்த்தங்களை பார்த்து தான் நோவுபட்டது போலதான் அது நோவுபட்டதோன்னு நினைச்சின்றார். அதுலயும் வேற்றோர் வகையில் கொடிதா எனையூழி மாற்றாண்மை நிற்றியோ வாழி கனை இருளேன் என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த இருளை கூட நாங்க தான் ஏற்கனவே எம்பெருமான்ட்ட பட்ட பாடு இருக்கே, அது மாதிரி நீயும் படுகிறாயா, இல்லை எங்கள்கிட்ட வந்து நீ எங்களுக்கு இன்னும் மேலும் நோவு கொடுக்கின்றாயே என்றெல்லாம் சொல்லும்படியாக அமைஞ்சது ஒரு சில பாசுரங்கள். நம்மாழ்வாரம் அது மாதிரியான ஒரு, அதாவது ஆய்ச்சியர்கள்லாம் எப்படி காவப்பட்டார்கள், எம்பெருமான் காலை பொழுதிலே சென்று சாயங்காலம் வரையில் காலை பூசல் அப்படிங்கிற விஷயத்திலே எப்படி எம்பெருமான் சென்றான் இன்னும் வரவில்லையே என்றெல்லாம் அனுபவித்தார்கள் இல்லையா, அதை போல இந்த இடத்துலையும் பரகால நாயக்கின்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் விதவிதமா தென்றல் முதலான பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு அது வந்து நோவுபடுகிற ஒரு பிராட்டி, அதாவது அதனாலே நோவுபடுகிற அது எவ்வளவு சிரமங்கள் கொடுக்கிறது என்று அவருக்கு தான் தெரியறது. ஐயோ இதெல்லாம் வந்து நமக்கு தீயாய் பொழிகிறது, இவ்வளவு சிரமம் கொடுக்க வேணுமா என்றெல்லாம் நினைச்சு அதுக்கு வந்து விரக வேதனைய நன்னா எல்லாருக்கும் புரியும்படியா காட்டிட்டு வரார். இந்த பதிகத்துல ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாலே பலபடியாலும் உலகத்தை வாழ்வித்த பெருமான் நம்மை இப்படி நோவுபடுத்தும்படியாக செய்கிறானே என்று எம்பெருமானிடத்திலே சிறிது தாபப்பட்டு அதனாலே மிகவும் நொந்து போய் பல பாசுரங்களை அனுபவிச்சிருக்கிறாள். அதுல முதல் பதிகம் ஆரம்பமே குன்றமெழுத்தேந்தி என்ற இந்த பதிகத்தை அனுபவிக்க பெறலாகிறது. இதன் பாசுரத்தின் மூலமாக எவ்வளவு பதார்த்தங்களை பார்த்து எப்படி அனுபவிக்கிறாள் என்பதை நாமும் சேர்ந்து அனுபவிப்போம். பரகால நாயகியோட சேர்ந்து பாசுரத்தை அனுபவிக்கலாம். கொன்றமொன்றெடுத்தேந்தி மாமழை அன்னுகாத்த வம்மான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசுமென் செய்கேன் என் செய்கேன் தீ வீசுமென் செய்கேன். ரொம்ப தாபப்பட்டு சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. குன்றமொன்று எடுத்தேந்தி அப்படின்னார். எந்த காலத்துல பகவான் சர்வ சம்ரட்சணம் பண்ணி நான் கிருஷ்ணாவதாரத்திலே சிறுவனாக இருக்கும் பொழுதே அடியேன் ஏற்கனவே வேற ஒரு உபன்யாசத்திலே சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்கலாம். அதாவது எம்பெருமான் குன்றம் எடுத்த சந்தர்ப்பத்திலே அப்பொழுது ஒரு சரம ஸ்லோகத்தை வெளியிட்டுக்கிறான். எல்லாம் இந்திரன் விழவை நிறுத்தின உடனே அந்த இந்திரன் ரொம்ப தாபப்பட்டு அல்லது கோபப்பட்டு இந்த பிருந்தாவனமே ஒழியட்டும், எல்லாமே கண்ணனாலே நடந்துதான் தெரிஞ்சுட்டு எல்லாரும் அமிழ்ந்து போகட்டும், இந்த பெரிய பிரளய காலத்தை உண்டாக்கிடுவோம் என்று மேக கூட்டங்களை அனுப்பிச்சு 7 சப்தமேக கூட்டங்கள் என்று சொல்லும்படியாக எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். அனுப்பிச்சு மேகம் அப்படியே ஸ்தூனாங்கிறார் பாகவதத்துல, அப்படியே ஸ்தூலம் ஸ்தம்பஸ்தமா இவ்வளவு பெரிய தடியான ஸ்தம்பம் போலே மழை பெய்யறான். ஏதோ துளி துளியா மழை பெஞ்சு மொத்தமான மழைன்னு சொல்ல முடியல, பெரிய பெரிய கம்பம் போலே விழுகிறது. ஸ்தூனாங்கிறாங்க. இப்ப நம்ம போல உள்ள தலைக்கெல்லாம் என்ன ஆகுமோ, அது விழுந்தா என்ன ஆகும்? அத்தனை ஆயர்களும் சிறுவர்களும் ஆய்ச்சிகளும் அப்பேற்பட்ட மாடுகள் கன்றுகளோடு ஓடி வந்து கண்ணா என்று அவனுடைய திருவடி வாரத்துல வந்து பிரார்த்தனை செய்ய அத்தனை பேரையும் ரட்சணம் பண்ணும் பொழுது பகவான் சொல்லிட்டான், தஸ்மான் மத் சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன ஏஷமே விரத ஆஹிதா, இது என்னுடைய விரதம் என்று சொல்லிக்கொண்டு எம்பெருமான் அந்த இடத்துல வந்து எப்பொழுது ராமாயணத்தை சொன்னானோ அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம என்று, அது முக்கியமான ஒரு சரம ஸ்லோகம். அதுபோல இது ஏஷகா சப்தகாயனோ பாதகா என்று 7 வயசுலேயே எம்பெருமான் இப்படி ஒரு சர்வ சம்ரட்சணம் பண்ணுகிறான்னா அப்ப பகவான்னு தெரியுது இல்லையா. கிருஷ்ணாவதாரத்துல அதுதான் ஒரு ஆச்சரியம். பதே தான் பகவான் காட்டுறான். ராமாவதாரத்திலே நான் ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரதாத்மஜம் என்று அங்க விசேஷ தர்மத்தை ஒழிச்சு வச்சுட்டு தன்னுடைய சாமானிய தர்மத்தை பிரகடனம் பண்ணினான் ராமாவதாரத்துல. அதனால்தான் கற்பார் இராமபிரான எல்லார் மற்றும் கற்பரோன்னார் சுவாமி நம்மாழ்வார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லார் மற்றும் கேட்போர். இங்கேயோ ஒரு 15 பாட்டு 50 பாட்டுக்கு தள்ளி பாடல, உடனே 3ஆம் பாட்டிலேயே கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லார் மற்றும் கேட்பரோன்னுட்டார் நம்மாழ்வார். அப்படின்னா அங்க கேசவன் கீர்த்தியை கேட்டுத்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அவனுடைய விஷயங்களை ஒரு காலம் ஒரு மனுஷன் அனுஷ்டிக்க முடியாது. ராமனா இருக்கும் பொழுது அதாவது அவன் சத்தியம் நியாயம் பரோபகாரம் ஜீவகாருண்யம்
தன் நாட்டு பிரஜைகள்கிட்ட பழக வேண்டிய முறை, தம்பிகள்கிட்ட பழக வேண்டிய முறை, தகப்பனார் தாயார்கள்ட்ட பழக வேண்டிய முறை, மனைவி எப்படி கருத்தோட வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாமானிய தர்மம். லோகத்துல எல்லாரும் அனுஷ்டிக்க முடியும். அதனால்தான் கற்பார் ராமாயணத்தை எல்லால் சொல்லல, ராமபிரானை கற்பார், ராமபிரானை எல்லால் மற்றும் கற்போர், ராமனாகவே வாழ கத்துக்கணும்னு சொல்லிட்டு கேசவன் சின்ன வயசுலேயே அப்பேற்பட்ட மண்ணு திண்ணையான்னு கேட்டு நாகம் பக்ஷிதவான் அம்ப சர்வே மித்யாபிசம்சினஹா எதி சத்யகிரஸ்தர்கி சமக்ஷம் பஷ்யமே முகம்னு காட்டினானே. வாயை திறந்து காட்டும் போது சாத்ரித் தீபாப்தி பூகோளம் சவாய் வக்னி இந்து தாரகம் என்று சகல லோகங்களையும் சர்வ எத்தனை பிரம்மாண்டங்கள் உண்டோ பிரம்மாண்டானி பகூனி பங்கஜபவானு பிரத்யண்ட மத்யத்புதானு என்று சொல்லும்படியாக பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை காண்பிச்சு அதுல மறுபடியும் ஒரு கோகுலம், அதுல ஒரு தாயார் மிரட்டுவதாக, அதிலே கண்ணபிரான் வாய்த்திருந்து காண, அதுக்குள்ளே மறுபடியும் பெரிய பெரிய பிரம்மாண்டம் என்று பிரமிக்கும்படியா செஞ்சுட்டானே அந்த கண்ணபிரான். அந்த செயலை நாம் செய்ய முடியுமா? இல்ல எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு மலையை கொண்டு இங்க பக்கத்துல திருவல்லிக்கேணி பார்த்தசார திருவடி வாரத்துல கொண்டு மலையை வச்சுடலாம்னு செய்ய முடியுமா? அத பகவான் அப்பேற்பட்ட கோவர்தன மலையை ஒரு சின்ன விரலால் சுண்டு விரலால உத்தாரணம் பண்ணா, குன்னுகுடையா எடுத்தாய் குணம் போற்றின்னா அந்த இடத்துல ஆண்டாள். அது என்ன குணம்னு பல பேர் சொல்லல. ஆனா மகான்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். காஞ்சி சுவாமி தான் ரொம்ப அழகா இதை எடுத்து கொடுத்துட்டார். இது அது அடியனுக்கு பெரிய இன்னும் பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கலாம். அடியனுக்கு காஞ்சி சுவாமி சொன்னதுதான் நல்ல நினைவு வருது. ஆச்சரியமா கண்ட ஜலம் வந்துடும். அப்படி இந்திரன் விழவை தடுத்துட்டதுனாலே அவன் இப்பொழுது இதை ரொம்ப கோபப்பட்டு தாபப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான். 7 நாள் முடிஞ்ச பிறகு பார்த்தா சாமர்த்தக கணங்கள் சொல்லக்கூடிய மேக கூட்டங்கள், அது சாதாரணமா மழை பொழியுமாது பெருசா மழை பொழிஞ்சு பாட்டமா அடிச்சு அப்படியே எல்லாம் மழை தேங்கி நின்று பிருந்தாவனமே அழிஞ்சிருக்குன்னு பார்த்தா ஒன்னும் அழியல. பகவான் கோவர்தன மலையை உத்தாரணம் பண்ணிட்டான். அதாவது ஒரு தாயாருக்கு ஒரே வருஷத்துல தை மாசத்திலையும் அடுத்த தை மாசத்திலையும் ஒரு வருஷ வித்தியாசத்திலேயே 2 குழந்தை, முதல் குழந்தை ஒரு தை மாசம், அடுத்த குழந்தை அடுத்த தை மாசத்திலே பிறந்தா முதல் குழந்தை சவல குழந்தை. அந்த சவல குழந்தைக்கு தாயார் பால் கொடுக்க முடியாது. முதல்ல இப்ப பிறந்த குழந்தைக்கு தான் பால் கொடுக்க முடியும். ஆனா பெரிய குழந்தையும் 1 வயசு குழந்தை தானே, அது சவல் இன்னும் 1 வயசு ஆச்சோ இல்லையோ கூட தெரியல, சவல குழந்தை தானே, அது மாற பின்னாடி முதுகு எல்லாத்தையும் பிரான்றது, எனக்கும் பால் கொடு அப்படின்னு அழகுது. அந்த சமயத்துல அதை தடுத்து நிறுத்துகிறாள். அதனால அது அடிச்சாலும் அது அப்படி நகத்தால கீறினாலும் பிராண்டினாலும் தாயார் எப்படி பொறுத்துண்டு முதுக காட்டிண்டு மனசால அழுது, ஐயோ இந்த குழந்தை சவல குழந்தையாக போயிடுது, இது கொடுக்க முடியாம போயிடுதுன்னு எப்படி நினைச்சுப்போலும் அதுபோல எம்பெருமான் சவல குழந்தையான இந்திரனை தடுத்து நிறுத்தி இப்பொழுது பிறந்த குழந்தை போலே கோவர்தன மலைக்கு அப்படியே சர்வ எல்லா பதார்த்தங்களையும் கொண்டு போய் சேர்த்து தானே கோவர்தன மலையாக ஆகி அன்னக்கூடோத்சவத்தை சகல பதார்த்தங்களையும் எம்பெருமான் சுவீகரிச்சுட்டான். அது விபவாவதாரம். உலகமுண்ட பெருவாயும் இதை சாப்பிட்றதா பெரிய விஷயம், அத்தனை அன்ன பதார்த்தங்களையும் சுவீகரிச்சுட்டானே, அதுக்குத்தான் அவனுக்கு கோபம் வந்தது. எனக்கும் கொடுக்காம என் விழவை நிறுத்தினேயே என்று கோபப்பட்டு கண்ணன் மேலே சீறி வந்தான். ஆனாலும் பகவான் அவனை சிக்ஷை தான் பண்ணினானே தவிர சம்ஹாரமே பண்ணல. இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ண வேண்டி இருந்த அந்த இந்திரனை தான் சம்ஹாரம் பண்ணாம சிக்ஷா மத பீத்துன்னு விட்டார். அவன் மதத்தை போக்கினான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் கோவிந்தன் அப்பேர் கோவிந்த பட்டாபிஷேகம்னு ஒண்ணு பண்ணினான். தங்கிட்ட இருக்கக்கூடிய காமதேனுங்கிற பசுநிலத்தை பால கறந்து பட்டாபிஷேகம் செய்தான். எம்பெருமானுக்கு கோவிந்தன்ற திருநாமத்தை இட்டான். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பெயரதுக்கு. அப்படி குன்றெடுத்து எல்லாரையும் சம்ரட்சணம் பண்ணினவனாச்சு. என் ஒருவளையா ரட்சணம் பண்ண மாட்டான் எம்பெருமான் அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. அதாவது சொல்றார், குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி அன்று ஒரு காலத்துல கோவர்தனமாகிற பெரிய மலைய குடையாக உயர்ந்து எடுத்து ஏந்தி 7 நாள் ஓய்வின்றி பிடித்துக் கொண்டிருந்த மாமழை இந்திரன் பெய்வித்த பெருமழையில் நின்றும் அடியார்களை காப்பாற்றி அருளினான் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்பேற்பட்ட அம்மான் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். அரக்கர்களை ராட்சசர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் அந்த லங்கையில, அவர்களெல்லாம் கொன்றொழித்த வில்லியார். அப்படி வெள்ளை உடையவருமான பெருமானுடைய, வில்லியார்னா வெள்ளை உடையவன், வெள்ளை உடையவருமான பெருமானுடைய வீரமே கொலோ, அந்த பராக்கிரமத்தினாலோ என்னவோ தெரியல, தென்றல் தீ வீசும் என் செய்கேன், தென்றல் காற்று நெருப்ப வீசுகிறது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன சம்பந்தம் சுவாமி? பெருமாள் ஜெயிச்சதுக்கும் இங்க தென்றல் தீயாய் பொழிகிறதுன்னு சொல்றாரு, தீ வீசும் என் செய்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னு கேட்டா, அவர்களை எல்லாம் எப்படி வில்லியார்னு வில்ல வச்சு கொண்டு அத்தனை ராட்சசங்களையும் ஒழிச்சானோ
அதுலயே தீய வச்சுதான் ஒழிச்சான்ற அர்த்தமாகிறது. அது அதாவது அக்னி அந்த வில்லில் ஒவ்வொரு வில்லிலையும் இருக்கும் போல் இருக்கு. அது எம்பெருமான விஷயத்துல சாட்சாத் திருவாழியாழ்வான் தானே எல்லா இடத்துலையும் எழுந்தருள் இருக்கிறது. அது போல இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது போல பகவான் சர்வ சம்ரட்சணம் பண்ணும்போது கோவர்த்தன மலையை உத்தாரணம் பண்ணி இந்திரனுடைய அவனுடைய ஒரு கர்வத்தை அடக்கினான்னு சொல்றோமே, அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய வில்லேந்தின பராக்கிரமமோ என்னமோ தெரியல, தீயையும் அனுப்பிச்சு என்னை வாட்டுகிறானே அப்படிங்கிறார். அந்த தீ அப்படின்னா பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஷ்சா மிருத்யுத்தாபதி பஞ்சம இதி என்று வேதம் சொல்றது. பீஷம் பகவானுடைய பயா பீத்யா பயா பயஹா பயான்னு எடுத்துட்டோம்னாக்கா பீதி காரணமாக பயத்தினாலே காற்றுகள்லாம் அதாவது சரியான சந்தர்ப்பத்தில் மந்த மாருதமா வீசும். ஆனா தீயா பொழிவு கூட எம்பெருமான் சொல்லிதான் தீயா பொழிகிறதோ அப்படின்னு கேட்கிறாருங்க. அதுகள்லாம் அப்படி அங்கு அத்தனை பேரையும் கொன்றெடுத்த எம்பெருமான், அத்தனை ராட்சசர்களையும் கொன்ற எம்பெருமான் என்னிடத்திலையும் தீங்கிற ஒன்றை அனுப்பித்து இப்படி சுடும்படியா செய்துட்டானே என்று ரொம்ப தென்றல் வந்து தீ வீசும், அந்த தென்றல் காட்டையே தீ வீசும்படியா பண்ணிவிட்டான். தென்றல் காட்டு எங்கேயாவது சுடுமா அப்படின்னு கேட்டா வாடை கண்வாடை வெவ்வாடையாலோன்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கும் மங்கையர்கோன் ஆரங்கம் கூறினவராச்சு. அவருடைய அனுபவம் என்னவோ அதே ஐக்கரசியம் தானே இந்த திருமங்கை மன்னனுக்கும் அவருக்கும் அப்படிதான் வீசுகிறது போல் இருக்கு. தென்றல் காற்று வந்து வீசுறது, ஆனா எனக்கு சுடுறது போல இருக்கு. எல்லாருக்கும் மந்தமானதும் குளிர்ச்சி பொருந்தியதாக, மேலும் பரிமளகந்தம் வீசும்படியான புஷ்பங்கள்ல இருந்து அதனுடைய மனத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து எல்லாரையும் மகிழ்விக்க செய்யக்கூடிய தென்றலான எனக்கோ தீ பொழியும்படியா இருக்க, இது எம்பெருமான் ஒரு கால் செய்த செய்வினையோ என்றெல்லாம் அவள் கேட்கிறாள். அதாவது காரணம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் இன்னும் அதுக்கப்புறம் தான் மடல் ஊர்றேன்னு சொல்ல போறார். அது வந்து சிறிய திருமடல் பெரிய திருமடல். சுவாமி நம்மாழ்வாரும் என்ன குதிரியாய் மடல் ஊர்துமே மாசரு சோதி அப்படிங்கிற பதிகத்துல கடைசியில தெரிவிக்கிறார். குதிரியாய் மடல் ஊர்துமே யாம் மடல் ஊர்ந்தோம் எம்மாழியங்கை பிரானுடன் சொல்லும்படியாக அவர் மடல் ஊர்றேன்னு தான் சொன்னார். இவர் ஊர்றதுக்கு புறப்பட்டுடுவேன் ஜாக்கிரதைன்னு. ஊரெல்லாம் யார் என்ன பேசினாலும் சரி, ஊர் பூரா நான் கிளம்பிடுவேன். ஊரார் இகழிலும் ஊராதொழியேன் நான் வாரார் பூவும் பெண்ண மடல் என்று மடல் ஊருவேன் அப்படின்னு அந்த பனைமரத்துல மேலும் மேலும் அப்படி இடித்து கொண்டு அந்த ஓலையை கட்டி அந்த ஓலையிலே எம்பெருமானுடைய படத்தை வரைஞ்சு இவன் தான் என்ன பாவி குடும்பாவி என்னை வந்து ரட்சிக்காம என்னை கைவிட்டுட்டான், இவன் உலகத்தில் அப்படி ஒருவன் கிடையவே கிடையாது, இவனுக்கு ரட்சணங்கிறதே கிடையாது என்று சொல்லி தாபப்பட்டு உலகர்கள் எல்லாம் கூட பயந்து போய் ஐயோ இது என்ன இப்படி மனசு உருகி இப்படி ஒரு ஸ்திரீ இருக்கிறாளேன்னு எம்பெருமான்டையும் பிரார்த்தனை பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பதற்காக ஒரு கால் தோழன்மார்கள் போல போனால் அது எப்படி அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் கையில மடல் வச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கும் திருவாலி திருநெல்வேலி சன்னதிக்கு போனா தெரியுது, ஆச்சரியமா இருக்கு திருவாலியில. அப்படி அந்த எம்பெருமான் வரவில்லையே, ஆனால் வரவில்லை என்றாலும் கூட ரட்சணம் பண்ணாம எங்கேந்தாவது ரட்சணம் பண்ணலாம் கண்ணுக்கு தெரியாதபடி. ஆனா என் கண்முகப்பே வாராய் வாராய் என்றுதான் ஆழ்வார். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ கூவிக்கொள்ளாய் வந்து என் கண்முகப்பே வாராய் என்றாலும் சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறாரே. அதன்படி இவர் கண்ணுக்கு நேர வரலே என்றாலும் கூட இப்படி அனுப்பித்த தென்றல் கூடவா எனக்கு தீ போலே சுட வேணும் என்று அவருடைய அனுபவம் அப்படி போகிறது. அடுத்த பாசுரத்தையும் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். காரும்பாறு பனிகடலும் மன்னவன் தாறுமார் வமுகங்கண்ட தண்டமோ சோறுமாமுகில் துளியனூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே பாருங்க. ஈரவாடைதான் ஈரும் என்ன, ஈறுதல்னா என்ன அர்த்தம்னா அறுக்கிறதுன்னு அர்த்தம். என்ன போட்டு இப்படி ஒரு ஈர வாடைன்னு சொல்ல முடியாது, அப்படியே குளிர்ச்சி பொருந்திய ஒரு வாடை கூட இப்படி என்ன இவ்வளவு வந்து என்ன அறுக்கணுமா அறுக்கும்படியா இருக்கணுமான்னு இந்த பாட்டுல ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு தண்டமோ அப்படின்னு கேட்டா அங்க தண்டம்னா என்னன்னு கேட்டா சிக்ஷை பண்றதோ, இது கூட ஒரு சிக்ஷை பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்கிறார். தண்டம்னா இங்க இடத்துல தண்டம் எடுத்துன்றத என்ன சிக்ஷை பண்றதுக்கு தானே கோல் எடுக்கிறது. அத போல இந்த இடத்துல என்ன பண்றான் பகவான் அப்படின்னு கேட்கிறாருங்க. காரும் வாறு பனிகடலும் மன்னவன், அதாவது அன்னவன் அப்படிங்கறத இங்க பிரிச்சு சொல்றாருங்க. சோறும் அப்படி நல்லா வருஷிக்கின்ற சோறும் மாமுகில் வருஷிக்கின்ற காலமேகத்தினுடைய துளியினூடு வந்து அந்த துளியினுள்ளே இருக்கிற குளிர்ச்சியை ஊட்டி கொண்டு வந்து ஈரவாடைதான், அதனால் குளிர்ச்சி மிக்க வாடைக்காற்று. ஏற்கனவே மழை காலத்துல நல்ல குளிர்ச்சி பொருந்திய ஒரு வாடைக்காத்து வரும்.
பதரிகாசிரமத்துக்கெல்லாம் போனா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த நான் சொல்றது அக்டோபர் மாசம் போன்ற சந்தர்ப்பங்கள்ல போனோமேயானால் தீபாவளி பரியந்தம் ஏற்கனவே குளிர்ச்சி பொருந்திய தேசம் அது அந்த இடத்துல மேலும் மேலும் குளிர் காத்து அந்த அக்டோபர் மாசம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அத போல இது ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கா, அந்த மழை பெஞ்சத்தினுடைய ஏற்கனவே ஈரம் குளிர்ச்சி இருக்கு, அந்த குளிர்ச்சியோட ஈரக்காத்தும் வந்து அப்படி வருது. அப்படி அதனால குளிர்ச்சி முழுக்க வாடை காற்றானது என்னை ஈரும், என்னை ரொம்ப ஹிம்சிக்கிறது, அறுத்து எடுக்கும்படியா ஒவ்வொரு இது அப்படியே அறுத்து எடுக்கும்படியா பண்றது. அப்படியா காரும்வார் பனிகடலும் அன்னவன், காரும் வார் அப்பேற்பட்ட கார்வானம்னு சொல்றோம் இல்லையா, அது போல வாறு பனிகடலும் அன்னவன், காலமேகத்தையும் பறந்து குளிர்ந்த கடலையும் ஒத்திருக்கிற எம்பெருமானுடைய கடல் நீளமா இருக்கும். அதனால இவன் எம்பெருமான நீளமா இருக்கிறான். சமுத்திரம் அப்படிங்கறது ரொம்ப ஆழமா இருக்கும், அதனுடைய ஆழத்தை காண முடியாது. எம்பெருமானுடைய கல்யாண குண விசேஷங்களையும் அவனுடைய ஆழத்தை காண முடியாது. சமுத்திரம் கம்பீரமா இருக்கும், எம்பெருமானும் கம்பீரமா இருக்கிறான். ஒரு சக்கர பொம்மை போயின்னு ஆழத்தை பார்க்க போறேன்னு சொன்னா அது ஆரம்பத்திலேயே கரைஞ்சிடும் இல்லையா. அது போல நாம எம்பெருமானுடைய கம்பீராதிசயங்கள்ல அவனுடைய கல்யாண குணங்கள கம்பீராதிசயங்கள் கூட அவனுக்கு பார்க்கணும்னு போனா ஆரம்பத்திலேயே நம்ம கரைஞ்சு போயிடுவோமே தவிர எவ்வளவு கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டது அது அனந்தமா இருக்கே, நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எம்பெருமான் இருக்கிறான். மேகம் எப்படி இருக்குமோ அதுலேருந்து சமுத்திரத்திலேருந்து மழையை எடுத்துக்கொண்டு உப்பு ஜலத்தை எடுத்து நமக்கு மதுரமா கொடுக்கறதே மேகம். அதனால பகவான் நீலவர்ணமாம் சமுத்திரம் போலையும் இருக்கிறான். மேகசியாமலன், அதனாலதான் நீலமேக சியாமலன், நீலம்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம். அதனால அப்பேற்பட்ட பகவான் கால மேகத்தையும் பறந்து குளிர்ந்த கடலையும் ஒத்திருக்கிற எம்பெருமானுடைய அப்பேற்பட்ட தாரும் ஆர்வமும் கண்டது தாரும் அந்த திருத்துழாய் மாலையும் மார்வமும் அந்த திருமார்பு பக்ஷஸ்தலத்துல பிராட்டியோட எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறானே, அதுல திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டு இப்படியும் அப்படியும் ஆடக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையை பார்த்துட்டு இத பார்த்தனே அதுதான் நமக்கு தவறோ, அதனாலதான் நம்ம சிக்ஷை பண்றாரோ, கண்ட அந்த காண வேணுங்கிற ஆசைப்பட்டதற்காக தண்டமோ நமக்கு இப்படி ஒரு சிக்ஷை கொடுக்கிறானே எம்பெருமான். தென்றல் வந்து நோவுபடுத்தினமே ஏற்கனவே போன பாட்டிலே முதல் பாட்டிலே சொல்லிட்டாருங்க. தென்றல் வந்து தீவீசும் என் செய்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல முதல் பாட்டுல. இப்ப இங்க வந்து என்ன சொல்றார், இப்ப வாடை வந்து நோவுபடுத்துகிறது அப்படிங்கறது இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். பெய்கின்ற மழை துளிய முக்கியமாக துணையாக கொண்டு வீசுகின்ற அந்த வாடை காத்தானது இப்படி ஈரும், என்னை இப்படி ஈரும்னாக்கா என்னை அறுத்து போடும்படியா பண்ணுகிறது அப்படிங்கிற அந்த விரகத்தாலே இழைத்திருக்கிற என் உடலை நற்கொலையாக முடித்திடாதே, நல்ல கொலையா முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லாம உயிர் கொலையாக சித்திரவதம் செய்யாதுன்றது அப்படின்னு ரொம்ப தாபப்படுறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த பெருமானுடைய திருமார்பையும் அப்பேற்பட்ட திருமார்பலை அணிந்திருக்கக்கூடிய அந்த துளசீதள மாலையும் திருத்துழாய் மாலையையும் அந்த அவர் அணிஞ்சிருக்கிற அந்த அழகு இருக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே, அதனால அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, அதனால அதுக்காக நேர்கின்ற இந்த சிக்ஷை போலும் இது அப்படின்னார். அதனால பகவத் விஷயில் ஆசை கொள்ளாதாருக்கு மாமுகில் துளியும் வாடை காத்தும் இனிதா இருக்கும். பகவத் விஷயத்தை ஆசைப்பட்டு பெறாதாருக்கு லௌகிக பதார்த்தங்கள் எல்லாம் பாதகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணிவண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்கின்றே. சங்கு அப்படிங்கிற வளையல்களும் அது என்னென்ன பதார்த்தங்கள் உண்டு, என்ன விஷயங்கள் உண்டோ உடம்புல அதெல்லாம் கூட இழக்கும்படியாக, அதாவது நோவு தளர்ந்து போய், அதாவது தன்னுடைய திருமேனி தளர்ந்து போய் நோவு ஏற்பட்டு எம்பெருமானை காணாததனாலே உண்டான நோவு. இவர்களுக்கெல்லாம் நோவுங்கிறது ஏதோ லௌகிகமான நோவு கிடையாது, நம்ம போல சாதாரண நோவுகள் கிடையாது. ஆர்க்குமின் நோய் இது அறியலாகாது என்று ஆண்டாள் தெரிவிச்சுட்டா. அம்மனமீர் தொழதிப்படாதே கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் ஆண்டாள். நம்மாழ்வாரும் அப்படி கீழே விழுந்துட்டதுமே தீர்ப்பார யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் அப்படி அந்த பாட்டுல ஆரம்பத்திலேயே தோழிகள்லாம் தெரிவிக்கிறார், இவளுக்கு என்ன நேர்ந்தது என்று தேறினோம், எங்களுக்கே தெரியும் கான் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால வேண்டாத கட்டுவிச்சி யாரோ ஒருத்தி சைவ கட்டுவிச்சி அழைச்சிட்டு வந்து கள்ளு மிரைச்சியும் தூவேன் மின் அப்படிங்கிற அந்த பதிகத்துல. அதனால என்னன்னு கேட்டா அந்த மாயப்போர் செய்வனான் யாரோ அவனிடத்திலே இவள் திசை துழாய் திசைக்கின்னதே அப்படின்னுட்டா.
இவளுடைய சிந்தை நம்மாழ்வாருடைய பரகால பராங்குச நாயகியினுடைய அவளுடைய சிந்தைய இவள் சிந்தை திசை துழாய் திசைக்கின்னதே அப்படின்றாங்க. அவளுடைய சிந்தை அது எம்பெருமான் அந்த தேர்ப்பாகு போர்ப்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த அந்த போர்ப்பாகு தான் மாயப்போ தேர்ப்பாகன் நிமாய தேர்ப்பாகனா இருக்கு அப்படின்னா அந்த பார்த்தசாரதி பெருமாளுடைய மனசு போயிடுத்தே தவிர அதனால ஏற்பட்ட நோய் தானே தவிர இவளுக்கு சாதாரண உலக சாதாரணமான நோய் இல்லை அப்படிங்கிறது இப்ப வந்து சொல்லும்படியா அங்க அமைஞ்சது, அங்க தோழி பாசுரமா அமைஞ்சது. இந்த இடத்துல இந்த சுவாமி பரகால நாயகி அதாவது திருவங்க மன்னன் தெரிவிக்கும் பொழுது இந்த ஈரவாடை தான் என்னை இப்படி பண்ணும்படியா செய்கிறதே என்று, அதனால மண்ணு பெரும் புகழ் ஆண்டாள் தெரிவிச்சா மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் அவனை உகந்தேன், அவன் வரவில்லை, ஆனாலும் அதனால எனக்கு அது என்ன சிக்ஷையாச்சு, அதனால என் சங்கிழக்கும் வழக்குண்டு வளையல்கள்லாம் கீழே உழருது, என்னுடைய துணிகள்லாம் அப்படியே போயிருது, ஏன்னா மேனி மெலிந்து போச்சு. பகவான் வந்துட்டா மேனி பருத்து போகும்பொழுது வளையல்கள்லாம் தாங்க முடியாம அப்பவும் உடஞ்சு போகும். ஆனா இந்த இடத்துலயோ நான் சங்கிழக்கும் வழக்குண்டே அப்படி மேனி தளர்ந்து போயிட்டேனே, அப்படி என்ன ஒரு பெரிய சிக்ஷை எம்பெருமானுக்கு வேண்டி கிடக்கிறது. இந்த இடத்துலயும் சொல்றார், அதனால் எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலைகளையும் திருமார்பையும் அவனுடைய அழகை காண வேணுங்கிற ஆசையினால் இருந்தேனே, அதுக்காக ஏற்பட்ட சிக்ஷையா இது என்று கேட்கும்படியாக அமைஞ்சது. இரண்டாவது பாட்டு. சங்குமாமையும் தளருமே நிமேல் திங்கள் வெங்கதிர் சீருமென் செய்கேன் பொங்கு வெண்டிரை புணரி வண்ணனார் கொங்கலர்ந்ததார் கூவும் என்னையே. நான் அப்ப சொன்னேன், அதை வந்து இந்த பாட்டை தெரிவிக்கிறார். என் சங்கிழக்கும் வழக்குண்டேன்னு ஆண்டாள் தெரிவிச்சான்னு சொன்னேன். இப்ப பாருங்க, சங்கும் மாமையும் சங்கும் கை வளைகள் அவள் கையில அணிஞ்சிருக்கிற வளையெல்லாம் மேனி தளர்ந்து போய் பாசி நிறம் வந்துடுத்து. இப்போ பசலை நோயின்னு சொல்லுவார்கள் இத சம்பிரதாயத்துல. பசலோன்னா அப்படியே இந்த பாசி என்ன வர்ணத்துல இருக்குமோ அது போல இவளுக்கு ஒரு நோய் வந்ததுனாலே உடம்பு அப்படி ஒரு வர்ணமே மாறி போயிடுது. அதனால மாமயம்னு உடனே சொல்றாள், அது நிறமும் மாறி போயிடுது. அப்பேற்பட்ட கை வளைகளும் அதனால மெலிந்து போன தேகத்தாலே கை அணிஞ்சிருக்கக்கூடிய கை வளைகள்லாம் அப்படியே அது நிக்காம கீழே விழுகிறதுங்கிறாங்க. அதனால சேர்ந்திருக்க தளரும் அப்படி சோர்ந்திருக்க பெற்ற மேனி மேல் திங்கள் அப்பேற்பட்ட என் உடம்புல சந்திரனுடைய வெங்கதிர். என்ன சுவாமி, எப்பயுமே சந்திரன் வந்து குளிர்ச்சி பொருந்தியவனா இருப்பான்னு நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம், அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். அவன் வந்து சுடும்படியா இருந்தா மேவுதன் மதியம் வெம்மதியமாலோன்னார் சுவாமி நம்மாழ்வார். அத போல இந்த இடத்துல மதியம் வெம்மதியமா போயிடுது. எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி ஐக்கரேசத்துல பாடுகிறார். பெரிய பரகால நாயகன் அப்படிதான் பாடுகிறாள். பராங்குச நாயகி சொன்ன விஷயத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறாள்னா ரெண்டு பேருடைய அனுபவம் ஒரே மாதிரி இருக்குன்ற இந்த இடத்துல பாக்குறோம் இங்க. அதனால வெம்கதிர் அப்படின்னா அந்த சந்திரனுடைய கொடியமான கிரணங்களானவை எப்படி இருக்குன்னா சீரும். இந்த இடத்துல வந்து சீருகின்றது, சாதாரணமா இல்ல, உள்ள புகுந்து போய் பனிவாட ஈறுகின்றதுன்னு சொல்றபடி இந்த இடத்துல உள்ள நல்லா சீரும்படியா அமைஞ்சு போச்சு. சீருகிற பொங்குவெண் திரை புணரி வண்ணனாக கிளர்கின்ற வெளுத்த அலைகளை உடைய வேறுபட்ட கடல் போன்ற நிறமுடையனான பெருமானுடைய கொங்கலர்ந்தார் அன்னை கூவும் பரிமளம் வீசுகின்ற திருத்துழாய் மாலையானது என்னோட போர் செய்ய அறை கூவுகிறது. அப்பா என்னை கூவும். அதெல்லாம் வந்து அந்த கொங்கலர்ந்தார் அப்பேரோட பரிமளம் மிகுந்த இந்த திருத்துழாய் மாலையானது என்னோட போர் செய்யும்படியாக அறை கூவும்படியாக அறக்கூவல் விடுகிறது என்ன. அதனால என் செய்கேன் என்ன பண்ணுவேன்னு தாபப்படுறாருங்க. கொங்கலர்ந்தார் கூவும் என்னையே, அந்த கூவும் என்னை கூவும் என்னோட சண்டை போடும்படியாக வந்து நிக்கிறதுங்க அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு தெரிவிக்கிறாள் இந்த இடத்துல இந்த பிராட்டியானவள். கையில வளையும் தங்க மாட்டாதே, நிறமும் நிலை நிற்க மாட்டாமல் பேருட மாறும்படியாக தளர்ந்து கிடக்கிற என்னுடைய உடம்பு மேல சந்திரனும் வந்து இப்படி கெடுக்கும்படியாக அவனுடைய கிரணங்கள் சுடும்படியாக பண்ணுகிறானே. அப்படி தன் நெருப்பு போன்ற இந்த நிலாவையிட்டு எம்பெருமான் நிகிரகம் பண்ணுகிறானோ
ரட்சணம் பண்ண வேண்டி இருக்க என்று சேராமல் எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்து ஏற்கனவே பிரிவாற்றாமையினாலே வாடி இருக்கக்கூடிய எனக்கு இன்னும் மேலும் சில பதார்த்தங்கள் லோகத்தில் கிடைக்கக்கூடிய லௌகீகமான இந்த பதார்த்தங்கள்லாம் கூட ஒரு நாள் சுடும்படியா இருக்க படுக்கையும் மென்மலர் பள்ளி அதாவது அவர் நம்மாழ்வாருக்கு படுக்க கூட சுடும்படியா எடுத்துன்னார். அப்ப சந்திரன் வரும் பொழுது சுடும்படியாக இருக்குன்னாரங்க, வெம்மதியமாலோன்னாரங்க. அது மாதிரி காற்றும் அப்படின்னா வாடை காற்று வாடை தன்வாடை வெவ்வாடையாலோன்னார். அதெல்லாம் இப்ப நம்மாழ்வாருடைய அனுபவங்கள்லாம் இப்ப இந்த பரகால நாயகிக்கும் அப்படியே இருக்கு. அதனால என் செய்கேன் அப்படிங்கிறாருங்க. உடம்பு மேல சந்திரன் தானும் தனது நெருப்பு போன்ற நிலாவை இட்டு எம்பெருமான் இப்படி நிகிரகம் பண்றானே, இது நியாயம்தானா? இதுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. இதோட இருந்துதான் இன்னமும் கடல் வண்ணருடைய திருத்துழாய் மாலையும் மார்பும் நெறித்து வந்து என்னோட ஒரு கைவாக்க வரியோ என்று கேட்கும்படியாக அறகூவுகின்றது. இதற்குத்தான் நான் என் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அது கடல் வண்ணோட திருத்துழாய் மாலையும் மார்பும் நெறித்து வந்தா என்ன பண்ணுவேன் பார் அப்படின்னு நெறித்து வந்து சண்டை போடும்படியா இருந்தா நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என்ன அறகூவுகின்றது. நான் இதுக்கு ரொம்ப தாபப்பட்டு மேனி மெலிந்து போய் தளர்ந்து நோவுபட்டு என்னுடைய பசல நோய் வந்து சங்கும் அதாவது வளைகளும் நிக்கல, என்னுடைய நிறமும் மாறி போய்விட்டது என்று ரொம்ப தாபப்பட்டு தெரிவிக்கிறார். அதனால கொங்கலந்தார் கூவும் அப்படி அதுக்கு இதனுடைய கருத்து என்ன? தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புணர்ந்த தன்னந்தொழாய் அம்மான், தன்னந்தொழாயுடைய அம்மான்னு தெரிவிச்சார் சுவாமி நம்மாழ்வார். ரொம்ப ஆச்சரியமான முதல் பத்திலேயே தெரிவிச்சார். அதனால அவயவங்கள் தோறும் அப்பெருமான், அதாவது இவயம் அவயம் மூவையும் அப்படிங்கிற பதில 9ஆம் பதிகம் 1ஆம் 10 9ஆம் பதிகத்திலே இப்ப ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சால திருத்துழாய் எங்கெங்கெல்லாம் சாத்தின் இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு. அதாவது தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் தாழ்ந்து திருத்தாள்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தான் சாதாரண பக்தர்கள் யார் யார் வரவர்களோ அவர்களுக்கெல்லாம் அது பிரசாதமாக தந்தருள்வர்கள். மாலையாக திருத்துழாய் மார்பிலே இப்படி அணிஞ்சிருக்கிறானே தோள்கள்ல அதை அன்றைக்கு யார் உபயதாரர்களோ அவர்கள் கொடுப்பார்கள். மார்பிலே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள் அவர்களுடைய கைங்கரியப்படர்கள் அவர்களுக்காக. முடியிலே அணிஞ்சிருக்கிறது அரசனுக்குன்னு பொதுவா வார்த்தை உண்டே தவிர அதை அந்த இடத்துல யார் நிர்வாகம் பண்றாரோ அவர்களுக்கு என்று. எம்பெருமான் இப்படி வச்சிருக்கிறானா அல்லது இவர்கள் தான் அப்படி அந்த காலத்திலையும் செய்து வச்சிருக்கிறாளா என்று பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்படி எம்பெருமானுடைய அணிந்திருக்கக்கூடிய மாலைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலே இருந்து எடுத்து ஒவ்வொருத்தருக்கு பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் அடியார்கள் கைங்கரியப்படர்கள் சேவகர்கள் என்று கொடுப்பார்களே, அதுபோல எம்பெருமான் எல்லா தாளின மேலும் புனைந்த தன்னந்தொழாயுடைய அம்மான் என்றபடியே அவயவங்கள் தோறும் அப்பெருமான் திருத்துழாய் மாலை அணிஞ்சின்று அந்த அந்த அணிஞ்சின்றிருக்கக்கூடிய அழகு இருக்கே அதை ஆராய்ஞ்சு பார்த்தா ஸ்திரீத்துவத்துக்கு தக்கபடி உள்ளே பதுங்கி நிற்க வேண்டிய அடக்கத்தையும் அப்பால் தள்ளிவிட்டு வீதியேற புறப்பட்டு சென்றாகிலும் கண்டுகளிப்பதே கருமம் என்று துணிவு உண்டாகின்றதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தெரிவிக்கிறாங்க. காரிகையார் நிராய் மலர் யாரென்ன கார் கொண்டின்னே மாரிகையேறு அறையிடும் காலத்து திருவிருத்தத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார் இல்லையா சுவாமி நம்ம. அதை போல இதற்கு கூவும் என்பதற்கு கருத்தும் இங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல அறையிடும் காலத்து இங்க கூவுதல் அப்படிங்கிறது கூவுதல் வருதல் செய்யாயேன்ற மாதிரி இல்லைங்க. கூவும் அப்படி கூவும் அப்படின்னு இங்க சொன்னாருன்னா அங்க அறையிடும் காலத்து நான் திருவிருத்தத்துல நம்மாழ்வார். அது போல இதை அரைக்கூவல் விடுறதே நம்மளை பார்த்து சண்டையிடும்படியாக நம்மளை கூப்பிடுறதேன்னு ரொம்ப தாபப்பட்டு பேசியிருக்கார். அங்கோராய் குலத்துள் வளர்ந்து சென்னு அங்கோர் தாயுருவாகி வந்தவள் கொங்க நஞ்சுண்ட கோயின் மைகொலோ திங்கள் வெங்குதர் சீருகின்னதே. திங்கள் சந்திரன், சந்திரனுக்கு மதின்னு ஒரு பெயர் உண்டு, திங்கள்னு சொல்றது உண்டு. இங்க திங்கள்னு எடுக்கிறாங்க, மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா இல்லையா ஆண்டாள். அதே போல இந்த இடத்துல ஆச்சாரியாபிமானத்தை கொண்டு அந்த மதியானது அல்லது ஞானமானது எப்படி வேணா அந்த இடத்துல வியாக்கியானம். இங்க சந்திரனுடைய வெம்கதிர் கொடி, இங்க வெப்ப சந்திரன் சொல்லிட்டாலும் அதாவது திங்கள்னு சொல்லியாச்சோ சந்திரனை தான் எடுக்க வேண்டும். சந்திரனுடைய வெண்கதிரம் அப்படியே சுடுகின்ற அந்த கொடிய கிரணங்கள் சீறுகின்றது. இப்படி ஏன் சீறுகிறது? அப்படி சீரதானது சென்று மதுரையில் நின்றும் போய் அங்கோர் ஆய்குலத்து வளர்ந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய்
ஒருத்தி மகனாய் வளர்த்து என்று. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் எப்படி வளர்ந்தாலும் அந்த விஷயத்தை இங்க இவர் இப்படி தெரிவிக்கிறார். இங்க அங்கோர் ஆய்குலத்து அப்படின்னார். அங்கோர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று இங்கேருந்து போனான். ஒளித்து வளர, ஒளித்து ஏன் ஒளிச்சுன்னா பகவான் பயந்து ஒளிஞ்சிக்கல. ஒளித்து வளரன்னா சில ரகசியங்களாக எங்கெங்க எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் வாழ வேணும் அப்படிங்கிற பகவான் காட்டுகிறான் போலும். அதனால அந்த எம்பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு, அதாவது இதெல்லாம் பல அர்த்தங்கள் கொடுக்கலாம், பல விதவிதமான அர்த்தங்கள் கொடுத்துட்டே போகலாம். நமக்கு சுவாமி நம்மாழ்வார் கொடுத்தது ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். அங்க ரெண்டு எடுத்துக்கிறாருங்க. பெத்தெடுத்தவள் தேவகி, வளர்த்தவள் அசோத பிராட்டி. நம்மாழ்வார் நமக்கு பெத்து கொடுத்தவர். பேருடைய திருவாய்மொழியை பெத்து கொடுத்தது சுவாமி நம்மாழ்வார். அதை மிக மிக நன்றாக வளர்த்தவர் அப்படின்னு சுவாமி ராமானுசன், இதத்தாய் ராமானுசன் என்று அங்க ரெண்டு பேரையும் காட்டிடலாமாம். அதுபோல இங்க பெத்து கொடுத்தவள் தேவகி பிராட்டி, அவள் தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் அப்பேற்பட்ட எல்லாம் தெய்வனங்க அசோத பெத்தாளே என்று சொல்லும்படியாக எல்லாம் அவள் மிக 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 நன்றாக ஆசையோட ஆச்சரியத்தோட பார்த்து பார்த்து அப்படி பிரமிச்சு போகும்படியாக வளர்த்தெடுத்தாள் அந்த எம்பெருமானை அப்படிங்கிறாங்க. அப்படி அங்கோர் ஆய்குலத்துள் வளர்ந்து அங்க விலட்சணமுடைய அந்த இடைக்குலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அங்கோர் தாயுருவாகி வந்தவள், தாயுருவாகி வந்த பேயுரு. இதே திருமங்கை மன்னன் தான் திருவல்லிக்கேணி பாசுரத்துக்கே தெரிவிக்கிறார். தாயுரு போல வந்த அவள் ஒரு பேயுரு சுவாமின்னு. அதனால அவள் சாதாரண இருந்தாலும் தாயாகி வந்தாள் இல்லையா, அதுக்காக எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு. அவள் உயிரை வாழ்ந்தான். அவள் என்ன பண்ணினாள், விஷங்கலந்த முளைப்பால் அப்படி கொடுத்தாலோ இல்லையோ அதன் பிறகு எம்பெருமான் உயிர் சக உண்ட பெருமான் அப்படின்னு விட்டாருங்க. அவளுடைய இப்படி பிடிச்சுக்கிறான், அந்த முளைய பிடிச்சுண்டு அப்படியே ஜவ்வுன்னு இழுக்கிறானா. இழுத்தா உயிர், காத்து விட்டானால் அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பெயர். இப்படி பிடிச்சு இழுத்தான்னா பூதனை போன்றவளுடைய இந்த ஸ்தனத்தை பிடிச்சுண்டு அப்படி ரோஷேன நிர்வாகத்தில் பிடிச்சு இழுத்தான் உயிரை. அப்ப ஆஹா முஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷினி, முஞ்ச விடுடா விடுடா விடுடான்னு கத்துறா. பிரபாஷினி அலர்றா, திடீர் திடீர்னு கதறா. அப்பதான் அவளுடைய நிஜ ஸ்வரூபம் தெரியுது. பெரிய ஒரு அசுராம்சம் பொருந்தியவளாக அவளுக்கு என்ன எப்படி வந்தாள் அப்படின்னு சொல்லவே முடியல. அவளை சாதாரணமா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சி போலதான் வந்தாள் அவள். யசோத பிராட்டி நம்பினாள். எத்தனையோ ஆய்ச்சிகள் இருந்தார்களே, அது போலதான் இவளும் என்று நினைத்துக் கொண்டு இவளுக்காக விட்டு விட்டார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை. எம்பெருமான் நன்னா தெரிஞ்சவன், இவளை விட்டு வச்சா இன்னும் எத்தனை பேரை எத்தனை குழந்தைகளை சம்ஹாரம் பண்ணுவாளோ என்று நினைத்து கொண்டுதான் உடனேவே அந்த அவளை சம்ஹாரம் பண்ணாலொழிய வேறு கதி கிடையாதுன்னு நினைச்சுதான் அந்த எம்பெருமான் பிறந்த நாளா எத்தனை 4-5 நாள் ஆயிருக்குமா, உடனே அவளை பூத்தனையை அனுப்பிச்சு கம்சன் அவளை சம்ஹாரம் தேடி கண்டுபிடிச்சு சம்ஹாரம் பண்ணும்படியா. ஏன்னா ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு எங்கேயோ இருக்கக்கூடிய எம்பெருமானாச்சு, அவனை சம்ஹாரம் பண்ண வேணுங்கிறதுக்காக அனுப்பிச்சானே. அவள் சாதாரணமானவளா? அவள் சாதாரண எப்படி விதவிதமா தன்னுடைய திருமேனியை மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு ரகசியம் அல்லது அவளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு போல் இருக்கு. அல்லது அவளுக்கு அப்பேற்பட்ட என்ன விஷயத்தை என்னன்னு சொல்றது, பலம் பராக்கிரமம் இருக்கும் போல் இருக்கு. அதை போல அவள் தன்னை மாற்றிக்கொண்டு வந்தாள் எம்பெருமான் தெரிஞ்சுட்டு தான் சராச்சர ஆத்மா ஆசை நிமீலிதேக்ஷணஹா என்று சொல்லும்படியாக கண் அப்படி மூடியதும் மூடி இல்லாததுமாக அவள் வச்சிருந்தான் பகவான். அப்படி கீழே பார்ப்பது போல இருக்கும் கண்ணு, ஆனால் தூங்குறான் போலவும் தெரியும். உடனே பகவான் தன்னுடைய உருவம் மறைச்சா போல தன் கண்ணை மூடின்றான். ஏன்னா வரக்கூடியது அசுரர்கள் வந்தா கண்ணை மூடிக்கலாமேன்னு நிமீலிதேக்ஷணஹான்னார். பாகவதோத்தமர்கள் வந்தா உன்மீலிதேக்ஷணஹா. இப்படி கண் அப்படி மூடினான். அப்புறம் அவளை எடுத்துட்டான். சர்வ சுலபனா தன்னை கொடுத்துட்டான் அவள்கிட்ட. ஏன்னா இவளை சம்ஹாரம் பண்ணணுங்கிறது எம்பெருமானுடைய கூட சங்கல்பம். அதனால் அவள் மடியில படுத்துக்கொண்டு அந்த முலையை பிடிச்சு சம்ஹாரமே பண்ணினான். அப்பதான் அவள் முஞ்சன்னு கத்தராளவள் என்றெல்லாம் சொல்றாள். அங்கோர் தாயுருவாகி வந்தவள் அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட அங்கு தாயாகிய யசோத பிராட்டியினுடைய வடிவு பூண்டு வந்தவளாக இருக்கக்கூடிய பூதனையினுடைய கொங்கை நஞ்சு உண்ட கோயின்மை கோலோ, முலையில் தடவி இருந்த விஷத்தை உறிஞ்சி உண்ட பிரபாக்கிரமம் அடியாலோ. அதாவது சந்திரனுடைய கொடிய கிரணங்கள்லாம் கூட சீர்றது எதுக்காகன்னு கேட்டா, இது மாதிரி யார் யார் எத்தனை பேர் புறப்பட்டிருக்காளோ தெரியலையே, சந்திரனை வச்சு சுட வைக்கும்படியா எம்பெருமான் பண்றானோ அந்த பராக்கிரமம் தான் இப்படி ஆகிறதோ என்று திருமங்கை மன்னன் இது ரொம்ப தாபப்பட்டு சந்தேகப்பட்டு சொல்றார் இந்த வார்த்தையை.
குளிர்ச்சியே இயல்பாக சந்திரன் இப்போது யந்திரத்திலே தான் தன்மையின்றி பேர்பட தன்மை மாறி வெக்காயம் காட்டுவது வெறுமை இல்லை சுவாமி, இது சாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது இன்ன பதார்த்தங்கள் இன்னபடி வர்த்திக்கு கடவன. ஏற்கனவே அந்த சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்துன்னு எம்பெருமான் ஏற்கனவே அதே எது சந்திரன்னா குளிர்ச்சியா இருக்கணும், சூரியன்னா சுடும்படியா இருக்கணும், கடல்னா சில சந்தர்ப்பங்களில் பொங்கும்படியாகும், அலைகள் உடையதாக இருக்க வேணும், காற்றுனா மந்தமார்க்கம் வீசும்படியா இருக்க வேணும். இது ஒவ்வொருத்தையும் ஏற்படுத்தின எம்பெருமான் இந்த திடீர்னு இந்த மாற்றம் எப்படி மாறித்தது? இப்படி எல்லா சங்கல்பித்தவன் சர்வேஸ்வரனாக இருப்பதனாலே அவனுடைய சங்கல்பம் தான் இப்போ இருக்கு. இப்போ சந்திரன் சுடுகிறான் அப்படின்னு தெரிய குளிர்ச்சி இயல்பான இந்த சந்திரன் கூட இப்போதும் அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே இப்படி சுட வேணும் போல் இருக்கு தெரியறது. அப்பேற்பட்டவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த காலத்திலே தன்னை இப்பேர் விதமான ஆயுளு கொண்டு வந்த பூதனை என்னும் பேச்சினுடைய முலை உயிரோட உறிஞ்சி உண்ட பராக்கிரமத்தையே பாவிய நிலத்திலும் காட்டி அவளிடத்துல என்ன பராக்கிரமத்தை காட்டினானோ அந்த பராக்கிரமத்தை எங்கிட்ட காட்டுவதற்காக வேண்டி சந்திரனை கொண்டு சுடும்படியாக செஞ்சானே. அந்த சந்திரனை ஏவினான் போலுங்கிறார். அங்கோர் ஆய்குலத்துள் அப்படின்றாங்க. ஆய்குலத்துள் கண்ணபிரான் பிறந்த இடமோ கம்சனுக்கு அஞ்ச வேண்டிய இடம். அந்தோ என்ன செய்வதென்று வசுதேவர் தேவகியாரும் நோவுபடுகின்ற சமயத்திலே ஒதுங்கி வாழ்வதற்கு ஓர் புகலிடம் வாய்த்ததே என்ற மகிழ்ச்சினால் அங்கு ஓர் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. அங்கோர் ஆளறியாய் அவுணனை பங்கமாய் இருகூறு செய்தமன் மங்குல் மாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே. அங்கு பிரகலாதாழ்வான் அப்படின்னு அங்க வந்து எங்கு மூலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருவை ஆராயும் சீர்மைத்தேனாரே. அதுபோல அந்த எங்கு சொன்ன பொழுதே ஓர் ஆளறியாய் ஒப்பற்ற சாதாரணமாக இல்லாம நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் பண்ணி ஸ்தம்பத்திலே அவுணனை பங்கமா இருகூறு செய்தவன் இரண்ய கசிபுன்னு சொல்லும்படியாக அந்த அசுரனை மானபங்கப்படுத்தி மானபங்கம் பண்ணும்படியாக ஆகி. ஏன்னா அவன் எவ்வளவோ விஷயத்தை வேண்டின்றான், எவ்வளவோ வரத்தை கேட்டு வாங்கின்றான் பிரம்மாவரிடத்திலிருந்து. அந்த பிரம்மா வந்து உத்திஷ்டோத்திஷ்ட காஷ்யபா தபசித்தோசி உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபசித்தோசி காஷ்யபான்னு கஷ்யபனுடைய புத்திரனே எழுந்துரு அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு இப்ப என்ன கேட்டானோ அத்தனையும் அள்ளி கொடுத்தான். அத்தனை அவன் இதெல்லாம் ஆகாத விஷயமாச்சே என்று நினைச்சு, ஆனாலும் கேட்டுட்டாய் என்னை வந்து வசப்படுத்தி விட்டாய் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு அத்தனை வரனும் கொடுத்தான். அத்தனை வரத்தினுடைய விஷயங்கள் பலன்கள் எல்லாம் பிரகலாதாழ்வானுக்கு தான் வாய்ச்சது. ஏன்னு கேட்டா இவன் வந்து அங்க மரணம் கூடாது, இப்படி மரணம் கூடாது, மேலும் கீழும் எங்கும் கூடாது, உன்னால சர்வஸ்மாதவி ஆயுதைகின்னு எந்த ஆயுதம் உன்னால ஏற்படுத்தப்பட்ட ஆயுதங்களாலே கூடாது, சர்ப்பங்களாலே கூடாது, அசுர ராட்சச பிசாச்ச தேவர்களால் யாராலையும் கூடாது, எப்பொழுதும் கூடாதுன்னு கேட்டு வரம் வாங்கிட்டானே. அது என்ன பலிச்சதுன்னு கேட்டா பிரகலாதாழ்வான மலை மேலேருந்து கீழே போட்டாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகல. கொடிய சர்ப்பங்களை விஷ சர்ப்பங்களை விட்டு தக்ஷகன் காக்கோட்டகன் போன்ற பாம்புகளெல்லாம் விட்டு ஏவினான். அப்பொழுதும் அந்த பாம்புகளாலே ஒன்றும் பண்ண முடியல. பெரிய பெரிய மதம் பிடிச்ச யானைகளை கொண்டு மெரிக்க செய்தான், அப்பொழுதும் ஒன்றும் ஆகல. சமுத்திரத்துல மத்தியில கொண்டு போட்டான், ஆச்சரியமா எழுந்து வெளியில வந்துட்டான். இன்னும் எவ்வளவோ விஷங்கலந்த பாலையே கொடுத்தான், அதனாலையும் மரணம் வாய்க்கல. நான் வாங்கிண்டு வந்த வரம் இவனுக்கு பலிக்கிறதேன்னு ஆச்சரியப்பட்டு போனான். இருந்தாலும் அவனை பார்த்து யாருடா உனக்கு இந்த பலம் கேட்டான். நாராயண பலம்னு சொன்னான் அந்த பிரகலாதாழ்வான். அதனால எங்க மூலன் எங்கடா இருக்கான்னு கேட்டதுக்கு எங்கு மூலன் அப்படின்னா நீ யார சொல்ற? ஹரிஹி கண்ணன் என்ற மகனை, அந்த கண்ணன் தான் எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொன்ன மகனை காய்ந்து, சரி ஒரு ஸ்தம்பத்தை காட்டி இது இருக்கிறானான்னு கேட்டு இங்கு இல்லையா என்று இரணையன் தூண் படைப்பு இங்க இல்லையா இருக்கிறானா என்று கேட்டு கையால முஷ்டினா தத்தாடங்கிறாருங்க. முஷ்டியால ஒரே ஒரு உத விட்டான் அப்படின்னதுமே அதிலேருந்து புறப்பட்டு வந்தான். ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா. பிரகலாதாழ்வானுடைய வாக்குக்காகவும் வந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். இது அதோட மட்டும் இல்ல, இரண்ய கசிபுவினே நமகான் சொல்லுடான்னு சொல்லி கொடுக்கல.
நாராயணான்னு சொல்லாதடா, நாராயணான்னு சொல்லாத, நாராயண நாமத்தை அவன் பஜனம் பண்ணிட்டு இருந்ததுனாலே, அந்த நாராயண நாமத்தில் அவன் வாக்குல வந்ததுனாலேயே எம்பெருமான் அவனுக்காகவும் வந்தான். நிஜபிருத்தியன்னு எடுத்துட்டான் பிரகலாதாழ்வான. அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபுவே நிருசிம்மமூர்த்தியாக அவதாரம் பண்ணி இரண்யன் என்னும் அசுரனை மானபங்கமாக ஆக்கி இருகூறு செய்தவன் அப்படின்னார். இரு துண்டமா கிழிச்ச பெருமான் மங்குல் மாமதி வாங்கவே கொலோ. ஆகாசத்திலே வழங்குகின்ற சிறந்த சந்திரனை என தன்னிடத்தில் நின்றும் அபகரித்தனாலேயோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே திசை. அப்பேருடைய திரைக்கலப்பத்தோட கருங்கடலானது கோஷிக்கிறது. இது என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, எந்த காலத்துல எம்பெருமான் கடலை கடைஞ்சாலும் அப்பொழுது ஐராவதம்ங்கிற யானை வந்தது. தன்வந்தரி வந்தார், அமிர்த கலசத்தை எடுத்துண்டு. சாட்சாத் மகாலட்சுமியே அப்பேர் க்ஷீரசாகர சம்பவா என்ற பேரோட வந்தாள். அங்கதான் சந்திரனும் இருந்தார். சந்திரன் அங்கே அப்போ அங்க கடைஞ்ச காலத்துல சந்திரன் அங்கேருந்து விட்டான் இல்லையா. அந்த மாமதியை தான் மஞ்சள் வரையாதே மாமதி மகிழ்ந்தோடிவான் சொல்லியிருக்கிறார் பெரியாழ்வார். அப்பேற்பட்ட அந்த மாமதின்னு சொல்லும்படியானவன் அந்த சந்திரன் சமுத்திரத்திலேருந்து உண்டானான். சந்திரனை கொண்டு போய் ஆகாசத்துல வச்சுட்டார் பெருமாள். அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் எங்கிட்டேந்து வாங்கிட்டானே, எங்கிட்டேந்து புடிங்கிட்டான் போல் இருக்கு, எம்பெருமான்கிற ஒரு கோபம் இருக்கும் போல் இருக்கு அந்த கடலுக்கும். அந்த பொங்குமா கடல் புலம்புகின்றதே அப்படின்னாருங்க. அதுவும் கோஷிக்கிறதாம். புலம்புகின்றதுன்னு கோஷம் பண்றது என்னன்னு அடா. இப்பேற்பட்ட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அபகரிச்சுட்டு போயிட்டானே. மங்குல் மாமதி வாங்கவே கொலோ, வாங்கிட்டு போயிட்டான் எம்பெருமான், அதாவது எடுத்துட்டு போயிட்டானே. அங்கிடத்துல அபகரிச்சுட்டு போனதுனால காரணத்தாலதான் அப்பேரோட பொங்குமா கடல், அப்பேரோட திரைக்கிளப்பத்தை உடைய கருங்கடல் அப்படியே பொங்கறது. அது காஃபிக்கு டிகாஷன் பொங்குற மாதிரி பொங்கறதான் அது. அப்படி ஏற்கனவே ராமாயணத்தில் அப்படி ராமாவதாரத்திலே அந்த விஷயத்தை தெரிவிச்சார். இப்போ கடல் பொங்கறது அப்படின்ற இருக்கக்கூடியது ஏன்னு கேட்டா, ஏன் கோஷிக்கிறதுனா சந்திரனை வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு இங்க மாமதி அப்படிங்கிறது ஸ்லேடை. நல்ல புத்தி அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பொருள் எடுத்துக்கலாம். நல்ல புத்தி இருந்தால் இக்கடல் இங்கனே புலம்ப மாட்டாது. மதியை இழந்ததனால் ஆயிற்று, இங்கனே புலம்புகிறது அப்படிங்கிற சமத்காரமா சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டாகிறது. அப்பேரோட மதியை இழந்து மெய்யே என்னில் சந்திரனையே எடுத்தான் சொன்னா கூட எம்பெருமான் அமரர்களுக்காக இக்கடலை கடந்துள்ள காலத்திலே அப்பேற்பட்ட விசேஷத்தாலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார். பாரிஜாத லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர் பபூவ என்ற அதிமானுஷஸ்தவத்தில் தெரிவிச்ச பிரகாரம் ஐராவத யானை, உச்சை சிரபஸ் சொல்லக்கூடிய குதிரை, காலக்கூட்ட விஷம், அமுதம், கல்பக விருட்சம், லட்சுமி முதலிய பதார்த்தங்களோட மதியும் வெளிப்பட்டது. அந்த சந்திரனும் வெளிப்பட்டு வந்தான் இல்லையா. அதை வாங்கிட்டான் எம்பெருமான். அதனாலே பொங்குமா கடல். அப்படியே விட கடல் அப்படியே கொந்தளிக்கிறதுன்னு பாருங்க. அது கொந்தளிக்கும்படியா இருக்கு. என் எதிரே நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கூட கோஷிக்கின்றது. என் விஷயத்திலே சந்திரனும் சுடுகின்றான். இப்படி எல்லாம் எம்பெருமான சங்கல்பம் அல்லது வேற என்ன என்று தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. சென்று வார் சிலவளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமே கொலோ, முன்றில் பெண்ணமேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடகும் என்னையே. அக்குரல் அடரும் என்னையே, என்னை அடரும், என்னை வருத்துகின்றது அப்படின்னார். அதாவது சென்று வார் சிலை வளைத்து எதிரிகள் இருக்கும் இடத்தை சென்று அப்பேற்பட்ட அந்த பெரிய வில்லை நானேற்றி வளையச் செய்து லங்காபுரியை அழித்து அந்த வில் வல்லவனான பெருமானுடைய வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் அப்படிங்கிறாங்க. அந்த இலங்கை பூரா சம்ஹாரம் பண்ணினானே எம்பெருமான். லங்காபுரியில் கூடிய ராட்சசர்கள் பூரா அத்தனை பேரையும் சர்வசம்ஹாரம் பண்ணினானே எம்பெருமான். அழித்த வில்லாவுடைய பெருமானுடைய வீரமே கொலோ, பராக்கிரமம் அடியாகவே. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பராக்கிரமமோ. முன்னில் பெண்ணமேல் வாசலுள்ள பனைமரத்தின் மேல முளரி கூட்டகத்த அன்றிலின் குரல், தாமரை பூவாலே ஏற்கப்பட்ட கூட்டிலே கிடக்கிற அன்றில் பறவையினுடைய இந்த துவனியானது என்னை வருத்துகின்றது. அன்றில் அப்படிங்கிறது ஒரு பறவை. மகன்றில்காள் அப்படின்னு ஏற்கனவே சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவிச்சிருக்கார். நன்னீல மகன்றில்காள் நல்குதிரோ நல்கீரோ என்று சொல்லும்படியாக அன்றில் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான பறவை. அதை பரத்வாஜ பட்சின்னு சொல்லுவார்கள், கிரௌஞ்ச பட்சின்னு சொல்லுவார்கள். பனைமரத்துல தான் அது வசிக்கும். பொதுவாக அந்த பனைமரத்தின் மேல அது ஒண்ணுக்கு ஒன்று அழக கோத்து கொண்டு தான் இருக்கும் எப்பொழுதும்.
அது ஒன்றை விடவே விடாது. ஒரு ஆண் பறவை கீழே விழுந்தா கூட பெண் பறவை விழுந்து அது தாபப்பட்டு கூவி சப்தம் கொடுத்து அதை எப்படியாவது எழுப்பி மறுபடியும் பனைமரத்துக்கு அழைச்சிட்டு போய் வாயோட அழக கோத்துன்னு மறுபடியும் இருக்கும். அப்படி இல்லை அதால அதை மீட்க முடியலைன்னு சொல்லிட்டாக்கா இதுவும் விரக தாபத்தாலே உயிர் மாய்ந்து போகும். அப்படியாப்பட்ட ஒரு அன்றில்ங்கிற ஒரு பறவை இது ரொம்ப 2-3 தரம் கத்தி கூவி பார்க்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுவும் மாண்டு போய்விடும் அப்படின்னு. அப்பயே இந்த பறவையினுடைய வடநூலர் கிரௌஞ்சம் பட்சின்னு சொல்றார்கள் வடநூலர்கள். அங்க வடக்கு திசையில இதை கிரௌஞ்சம்னு சொல்றார்கள், பரத்வாஜ பட்சின்னு சொல்வார்கள், செம்போத்து பறவைன்னு சொல்றார்கள். இன்னும் சில இடங்கள்ல கேரள தேசத்துக்கு போனா ஆனசாதம் அப்படின்னு சொல்றார்கள். ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம்னு ஆண்டாள் தெரிவிச்சா இல்லையா கீசன்றங்க 7வது பாட்டுல. அது போல இந்த இடத்துல இந்த கிரௌஞ்சம்னு சொல்லுவார்கள், பரத்வாஜ பட்சின்னு சொல்றார்கள். ஆணும் பெண்ணுமான அந்த அன்றில் பறவை இனப்பெரியாமல் இறங்கி ஒன்னோடு ஒன்று வாயலகு கோத்து கொண்டு உறங்கும் பொழுது அந்த உறக்கத்துல வாயலகு தன்னில் அப்பேறுபட நெகிழ்ந்து போச்சுன்னாக்கா தாபப்பட்டு உடனே உணர்ந்து அது ஆண் பறவையா இருக்கட்டும் அல்லது பெண் பறவை எது விட்டுறதோ அதை பார்த்து கூவி அழும். அது அது கத்துகின்ற இந்த இரக்கந்தக்க இந்த சிறுகுரல் காமோத்தீபகமாக பிரிவாற்றாமை துயரை வளர்த்து விரகிகளை மிக வருத்தும். அது பெண்ணமேல் பின்னும் வளர்ந்தில் பெடைவாய் சிறுகுரலும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓரீர் வாழமென் செய்கேன். பெரிய திருமடலையும் அப்படி தெரிவிச்சிருக்கிறார். இங்கும் அந்த அன்றின் குரலினால் தான் நோவுபடுகின்றபடியை பரகால நாயகி சொல்லுகிறாள். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து இலங்கை சென்று சிலைவளைத்து அம்பு எய்து செய்த செயல் எல்லாம் என்னை போன்ற ஒரு பிராட்டிக்காகத்தானே, அவளுக்கு அவ்வளவு செஞ்சானே, அடியனுக்காக அடியேன் அவ்விதமாக வேற எங்கும் போய்விடலை, இங்கே தானே இருக்கிறேன். இப்படி அவளிடத்து போல என்னிடத்திலும் இரக்கம் காட்டி காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அது செய்யாம எதிரிகளிடத்தில் காட்டின வீரத்தையே என்னிடத்திலும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இங்கே அந்த அன்றிலின் குரலை விட்டு அடர்க்கிறார் போலும். அது எப்படி குரல் தாபப்பட்டு கத்துகிறதோ அது போல வேண்டாத விஷயங்களை சொல்லி எனக்கு கஷ்டம் கொடுக்கிறாரோ அப்படின்னு அன்றிலின் குரலிட்டு அடர்க்கிறார் போலும் அப்படின்னு சொல்றாள் இவள். பரிவுக்கு இலக்காகாதே பராக்கிரமத்துக்காகவா என்னை இலக்காக்க வேணும் அப்படின்னு கேட்கிறாள். பெண்ணை அப்படிங்கிறது பனை மரம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுது. இங்க பெண்ண ஸ்திரீன்ற அர்த்தத்துல இல்லை. பூவை வண்ணனாறு புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவிலிங்கனை வில்லி அம்புகோத்து ஆவியே இலக்காக வெய்வதே. அதாவது இங்க ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நாகனை வில்லி வீவிலிங்கனை வில்லி அம்புகோத்து ஆவியே ஆக்க வைவதே என்று சொல்லும்படியாக வீவில் ஐங்கனை வில்லி. ஐங்கனை வில்லினா மன்மதன் அப்படிங்கிறவனுக்கு 5 வில்லு உண்டான். பலவிதமான புஷ்பங்களாலே புஷ்ப பானத்தை தான் போடுவான் ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக வேண்டி. மன்மதன் அப்படிங்கிற கண்ணபிரானுடையவே குமாரன் அப்படிங்கிறதுனாலே அந்த மன்மதனானவன் வீவையில் இறைப்பொழுதும் ஓயில்லாம அம்பு கோத்து அந்த பானங்களை எல்லாம் புஷ்ப பானங்களை எல்லாம் தொடுத்து ஆவியே இலக்காக எய்வது என் உயிரை லட்சியமாக கொண்டு பிரயோகிக்கிறானே. இது எப்படி இருக்கு தெரியுமா? பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர நான் மேவினின்னு கண்ட தண்டமோ, கண்டதற்காக இது ஒரு சிக்ஷையா? அந்த பூ காயாம்பூ வண்ணரான எம்பெருமான் பெரிய திருவடியின் மேல எழுந்தருள நான் விரும்பி நின்று கொண்டு கண்டதற்காக இந்த தண்டனையா? சிறிய திருமடல்லையும் அப்படிதான் ஆச்சரியமா இருக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ பந்துலாம் போட்டு விளையாடிட்டு இருந்தேன். நான் நல்லா எல்லாத்தையும் வாரார் வனமுலை எல்லாத்தையும் மத்தார பத்தி கொண்டு ஏறார் இடைநோவ எங்கெல்லாம் அந்த ஆய்ச்சிகள் பண்ற விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கும்படியா பகவான் என்ன பண்ணினானே. அதுக்கு காரணம் நான் சாதாரணமா தான் இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் பார்த்து அதோ இப்ப எம்பெருமான் வருகிறான்னு காட்டி என்னை அழைச்சிட்டு போனதுதான் குற்றம். அங்க போன அந்த எம்பெருமானை பார்த்தானோ இல்லையோ உடனே அந்த பரகால நாயகி அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் எம்பெருமானுடைய வழிவழிகளை ஈடுபட்டு அப்படியே கீழே நோவுபட்டு விழுந்தாள். அங்க ஒரு
அவங்க கட்டி வச்சு வந்தாள். பேராயிரமுடையான் என்னாள் பேர்த்தேயம் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் திருமேனி எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாங்க. எம்பெருமான் தான் இவளுக்கு நோய் செய்யும்படியா பண்ணினான் அப்படின்னு காட்டினாங்க. கட்டி வச்சு ஸ்ரீ வைஷ்ணவ கட்டி வச்சு பேராயிரமுடையான் பேராயிரமுடை எம்பெருமானால்தான் இவளுக்கு இந்த நோய் வந்தது என்றெல்லாம் சொல்லும்படியாக அங்க அமைஞ்சது இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் அந்த எம்பெருமான் அப்படி கருடாருடனாக வந்தானே அந்த எம்பெருமானுடைய வடிவழக பார்த்ததுதான் குற்றமா, அதுதான் தண்டமோ, அதுதான் எனக்கு சிக்ஷையா என்று ரொம்ப கண்ட தண்டமோ அப்படின்னுட்டாங்க. தானாக நினைவேன் தன்னிலைத்து வரவேற்க ஓர் மீனாய் கொடி நடுவேன் வந்தி செய்ய மெலிவேனோ. திருவாளி பதிகத்தில் ரொம்ப ஆச்சரியமா தேர தானாக நினையானேல் தன்னிலைந்து மாவேற்கு நெய்வேற்கு ஒரு மீனாய் கொடி நடுவேள் வலி செய்ய மெலிவேனோ. ரொம்ப அழகா இதே ஆழ்வார் தான் அங்க தெரிவிச்சார். அதை போலதான் இங்கேயும் பேசுகிறார். பஞ்சபாணனாகிய மன்மதன் தனது கருப்பு வில்லிலே அந்த வில்லிலே மலர் அம்புகளை தொடுத்து என் ஆவியையே இலக்காக கொண்டு பிரயோகிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், எம்பெருமானுடைய பெரிய எம்பெருமான் பெரிய திருவடியின் மேல வரும்பொழுது அந்த பெரிய திருவடி சாட்சாத் கருட வாகனனாக எம்பெருமான் வரும்பொழுது ஒரு கால் நான் சேவிக்க பெற்றதற்கு இட்ட தண்டனை தானா இது? அவன் மன்மதன் வந்தா எனக்கு பானம் போடணும். ஆண்டாள் ஆரம்ப பாசுரத்திலேயே தெரிவிச்சார், உன்னையும் ஒம்பியையும் தொழுதேன் வையதோர் தழலும் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்ன விதிக்கத்தேன். எம்பெருமான் விஷயத்துல நான் இருக்கிறேனே தவிர எனக்கு மானிடவர்க்கென்று பேச்சுப்பழில் வாழகின்றேன் கண்டாய் மன்மதனேன்னு மன்மதன் கிட்ட அங்க சொன்னாள். அதுபோல இந்த மன்மதனே இங்க பானம் போடுகிறான் என்று சொன்னால் என்னை நலிவிப்பதற்காகவோ என்று ஆச்சரியமா கேட்டுகிறாள். மாலினந்துழாய் வருமென் நெஞ்சகம் மாலினந்துழாய் வந்து நுட்புகா கோல வாடையும் கொண்டு வந்ததோர் ஆலி வந்தால் அரிது காவலே. என் நெஞ்சம் என்னுடைய நெஞ்சு இருக்கே நெஞ்சானது மாலினம் அந்த பெருமான் பக்கம் உண்டான வியாமோகத்திற்கு தகுதியாக இனம் அதுக்கு தகுதியாக துழாய் வரும் அலைந்து கொண்டு வாரான் என்றது. என்னுடைய நெஞ்சானது எம்பெருமானுடைய விஷயத்திலே ஈடுபட்டு வியாமோகத்தாலே அதுக்கு தகுதியாக அலைந்து கொண்டு வருகின்றது. அப்படி வந்து நிற்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மாலின் அந்துழாய் முன்னுள் வந்து புக என்னுள் வந்து புகா. அந்த எம்பெருமானுடைய அழகிய திருத்துழாய் மாலையானது என்னுடைய நினைவுக்கு வருது. அப்படி வரும்பொழுது வந்ததோர் ஆவி கோலம் வாடையும் ஏற்கனவே தனியே பார்த்து போன ஒரு சிறு துளியானது அழகிய வாடக்காத்தையும் கொண்டு வந்தது, துணை கூட்டி கொண்டு வந்து விட்டது. அந்தோ என்ன செய்வேன் தெரியலையே, அரிது காவலே. காவல் அரிது. அப்ப உயிரை காப்பாற்றிக் கொள்ளுதல் முடியாத காரியமாயிருக்கே. நான் என் செய்வேன் சுவாமி என்று சொல்லும்படியாக என் நெஞ்சகம் மாலினம் துழாய் வரும் என்று முதலடியை அப்படியே அன்வயிக்கணும் இந்த இடத்துல. அதாவது என் நெஞ்சகம் மாலினம் துழாய் இனம் துழாய் வரும் அப்படின்னு இதை அன்வயிச்சுன்னு பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சானது தான் கொண்டிருக்கிற வியாமோகத்திற்கு தகுதியாக கவலை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கிறது இங்க. அதனால துழாவி கடலும் மலையும் விசும்பும் துழாய் எம்போல திருவாய்மொழி பிரயோகம் அத மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. இனி அதுக்கு மேல பார்த்தோம்னா மாலின் அந்துழாய் வந்து என் உள் புகா என்று பிரிச்சு அன்வைத்து பார்த்தோம்னா எம்பெருமானுடைய அழகிய திருத்துழாயானது என்னுடைய உள்ளத்திலே புகும்படியாக, அதாவது அந்த திருத்துழாயை நான் நெஞ்சால் நினைத்த மாத்திரத்திலே அப்படின்னு அப்போ வந்தோர் ஆவி கோல வாடையும் கொண்டு வந்ததால் அப்பேற்பட்ட ஆவியானது சிறு துளி, அதாவது மழை துளி, அது விரகிகளுக்கு உத்தீபனம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. அப்படின்னா இது எனக்கு ஏற்கனவே என்னை நலிவதற்கு நிலம் பார்த்து போயிட்டு என்னை எட்டி பார்த்துட்டு நோட்டம் விட்டு சென்றது சுவாமி. போய் தகுந்த துணை கூட்டி கொண்டு நலிய வேணும் அப்படின்னு பண்டே பார்த்து போயிடுத்து. அது இப்போது வாடைக்காற்றை துணையாக கொண்டு வந்தது. இனி என்னை காத்து கொள்ளுதல் எளிதல்ல, நான் என்ன செய்வேன் என்று தாவப்படுகிறாள் இந்த இடத்துல. கெண்டையொன் கணுன் துயிலும் என்னையும் பண்டு போல் ஒக்கும் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்தூதுமாகிலே.
மிக்க சீர் தொண்டரிட்ட அனன்ய பிரயோஜன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமர்ப்பித்த திருத்துழாய் மலருடைய பரிமளத்தை வண்டானது வண்டு கொண்டு வந்து முகந்து கொண்டு வந்து அப்பேற்பட்ட என்ன பண்றது, ஊதுமாகில் என் அருகில் ஊதுமானால் கெண்டை ஒன்கணும் அப்பேற்பட்ட கெண்டை மீன் போன்ற அழகிய என்னுடைய கண்களும் உறக்கம் கொள்ளும், என்னிடம் என்னுடைய மேனிடமும் பண்டு பண்டு போல் ஒக்கும், முன்னைய வண்ணமே ஆகும்படியாக இருக்கும் இல்லையா. எம்பெருமானுடைய திருவடி இணைகளிலே பரம பாகவதர்கள் சமர்ப்பித்த திருத்துழாய் உண்டு. அந்த மலர்களின் பரிமளத்தை கொண்டு வந்து இங்கனே வண்டு ஊதுமாகில் என்னுடைய கண்களும் துயில் கொள்ளும். அப்பேற்பட்ட வண்டுங்கிறது இந்த இடத்துல ஆச்சாரியன் எடுத்துக்கணும். எப்பவுமே பரம விடு தூதுன்னு எடுத்துடும் பொழுது இங்க வந்து வண்டு வந்து இப்படி ஊதுமாகில்னு சொன்னாக்கா அதாவது இது பகவத் விஷய காலக்ஷேபம்னு எடுத்துக்கலாம். வண்டுன்னு சொல்லும்போது ஆச்சாரியன் அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே என்னார் சுவாமி நம்மாழ்வார். வண்டுங்கிறது பறவை பக்ஷி, செயற்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று இப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்து பாரிக்கும்படியாக ஆச்சாரிய பெருமக்கள் பகவத் விஷய காலக்ஷேபம் சாதிப்பார்களே, அது போல இந்த இடத்துல வந்து அந்த வண்டுன்னு சொன்னது இந்த இடத்துல உடையவர் எம்பெருமானார்னு எடுத்துக்கலாம். அவர் போல உள்ளவர்களை தூது விட முடியும். எம்பெருமான இடத்திலே தூது விடுவதோடு இல்லாமல் பகவத் விஷய காலக்ஷேபாதிசயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய மகான்களாக இருப்பதனாலே சப்ரம்மச்சாரி அப்பேற்பட்டவர்கள்லாம் கூட இருந்து யார் அது சிஷ்யஸ்தானேன் என்று பேசும் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. அதுபோல இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவடி இணைகளிலே பரம பாகவதர்கள் சமர்ப்பித்த திருத்துழாய் மலர்களின் பரிமளத்தை கொய்து கொண்டு வந்து இங்கனே வண்டு ஊதுமாகில் என்னுடைய கண்களும் துயில் கொள்ளும், என்னுடைய மேனியும் நல்ல பழைய நிறம் பெறும் அப்படின்னா. அப்போ பகவத் விஷய காலக்ஷேபம் தான் முக்கிய லட்சியமா இருக்கு இவர்களுக்கெல்லாம். என் நிறம் பண்டு போல் ஒக்கும் என்னாதே பண்டு போல் ஒக்கும், பண்டு போல் ஒக்கும் அப்படின்னு சொல்லாம பண்டு பண்டு போல் ஒக்கும்னு என்றதில் ஒரு விசேஷார்த்தம் என்னன்னு கேட்டா, இப்போது என் அவஸ்தைக்கு முற்பட்டதான யாதொரு அவஸ்தை உண்டோ அதற்கும் முற்பட்டதான யாதொரு அவஸ்தை உண்டோ அந்தந்த அவஸ்தையில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே ஆவேன். அந்த அவஸ்தை ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அது படி ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த அவஸ்தை, அந்த அவஸ்தைக்கு முன்னாடி பட்ட அவஸ்தை, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அதை மாதிரி நான் ஆய்விடுவேன் என்று தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது இப்போதைய அவஸ்தையானது விரகாவஸ்தை, பிரிவு நிலைமை. இதற்கு முந்தைய அவஸ்தையாவது சம்ஸ்லேஷாவஸ்தை, சேர்த்தி உற்சவம், கூடி கழித்திருந்த நிலைமை. அதுக்கு முந்தைய அவஸ்தைங்கிறது பகவத் விஷய வாசனையே தெரியாம அந்நியபரமாக போதுபோக்கினேன் காலம், உள்ளியே உடையே உகந்திருந்த காலம் அது. அப்போது சரீரம் வாடாமல் வதங்காமல் மாமை குன்றாமல் பசுகுன்னு இருந்த நிலம் இருக்கும் இல்லையா. ஒரு விசாரமும் இன்னி உண்டு கழித்து திரியும் காலத்துல என்னுடைய மேனியானது நித்திய புஷ்டமாக இருக்கும். பகவத் விஷயத்தில் வாசனை பண்ணி போந்தது முதலாக என்ன ஆச்சுன்னு கேட்டா, சம்யோக காலம் சரி விப்ரயோக காலத்திலும் சரி, சம்யோக விப்ரயோகாந்தாக என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு காலத்திலும் க்ஷணகாலம் சம்ஸ்லேஷமும் நெடுங்காலம் விஸ்லேஷமாக இப்படி போச்சுனாக்கா அதுலேயே வியாமோகம் மீதூர்ந்து சொல்றதுனாலே இப்போதைய விரகாவஸ்தைக்கு முந்தைய அவஸ்தையான சம்ஸ்லேஷாவஸ்தையில் உள்ள நிறத்தை புகழ்ந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாக சொல்லுகிறாள் இந்த இடத்துல. அப்படி அதற்கும் முந்தையதான அந்நிய பரத்வ அவஸ்தையில இருந்த நல்ல நிறத்தை உத்தேசித்து பண்டு பண்டு போலோக்கும் என்று விதமா ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. இந்த பெரியவாச்சன்களின் மிக அழகிய திவ்ய சூக்திகள் என்ன கேட்டா, அவள் வாய் புலற்றும் நிறம் அறப்பண்டு போலேயாம் கலக்கையாகிறது விருக்கு அங்கும் அங்குரமிரே கலந்து. அதனால இப்ப பெரியவாட்சன் கூட ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறது அப்படிதான். கலக்கையாகிறது பிரிவுக்கு அங்குரம் இரே கலந்து பிரிந்து லாபாலாபங்கள் அறியாதே பூர்ணையா இருந்த போதை நிறம் போலேயாம். அப்போ பண்டு பண்டு போலே இருந்ததுன்ற நிலைமையை காட்டுறாருங்க. பண்டு பண்டுன்னா லோக விவகாரத்தில் இருந்த போது சாதாரணமா இருந்த காலத்தில் எப்படி இருந்தேனோ அந்த நிறம் உண்டாகிவிடும் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள் என்று சொல்லுகிறாருங்க. கடைசி நிகமன பாசுரத்துல மிக்க அது அந்த இந்த பாட்டுல வந்து பூர்த்தி பண்ணும்போது ஆரம்பத்துல மிக்க சீர் தொண்டரிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னிடம் பண்டு பண்டு போலோக்கும் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமேன்னு சொல்றதுனாலே இங்க தொண்டர் சீர்தொண்டர் மிக்க சீர்தொண்டர் அப்படின்னு 3 வகைப்படும் கைங்கரிய பலர்கள், அப்புறம் க்ஷுத்ர பலன்களை விரும்பி அடிமை பூண்டிருப்பவர்கள் தொண்டர்,
சிறந்த புருஷார்த்தங்களை விரும்பி அதற்கு உபாயானுஷ்டானம் போலே அடிமையை பூண்டிருப்பவர்கள் சீர்தொண்டர். ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் செய்து வரக்கூடிய அனன்ய பிரயோஜனாதிகாரிகள், மிக்க சீர்தொண்டர்கள். அப்போ தொண்டர், சீர்தொண்டர், மிக்க சீர்தொண்டர். சாதாரணமா எனக்கு அந்த பலனை கூடி எனக்கு நான் இதை செஞ்சா நீ அதை செய்வையா, நீ அதை செஞ்சியானா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிற, அதாவது தெரிவிக்கிற விஷயத்துல தொண்டர், அதுக்கப்புறம் சீர்தொண்டர், மிக்க சீர்தொண்டர் அப்படின்னு மூகைப்படுவதாக சொல்றது என்னன்னு கேட்டா, கைங்கரியவர்கள் இப்படி இருப்பார்கள். சுத்திர பலனை விரும்பி எனக்கு இதை நீ செஞ்சால் நான் உனக்கு அதை செய்கிறேன், நான் உனக்கு இதை கொடுக்கிறேன், நான் உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் எல்லாம் சொல்லுவார்கள். சுத்திர பலனை விரும்புவார்கள். இவர்கள்லாம் சாதாரண விஷயர்கள். அவர்கள் அடிமை பூண்டிருப்பவர்கள். இது சாதாரண தொண்டர்கள். சிறந்த புருஷார்த்தத்தை விரும்பி அதுக்காக உபாயானுஷ்டானம் போலே அடிமை பூண்டிருப்பவர்கள் சீர்தொண்டர்கள். அதுக்கும் மேல ஒரு பலனை கூட, அதாவது அப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்களே, ஏகாந்திகள்லையும் பரமைகாந்திகள்னு சில பேர் இருக்கா இல்லையா, அதுபோல ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் செய்து வரும் அனன்ய பிரயோஜனாதிகாரிகள் யார் உண்டோ அவர்களை மிக்க சீர்தொண்டர்கள் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் சமர்ப்பித்த புஷ்பங்களுடைய பரிமளத்தை ஆயித்து இங்கு விரும்புவது அப்படின்னு இங்க ஆச்சரியமா தெரிவிச்சார். கடைசியில நிகமன பாசுரத்துல அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்று மாயனை செங்கண் மாலினை மன்றிலார் புகழ் மங்கவாட்கலிகன்னி சொல்ல வல்லார்க்கு அல்லல் இல்லையே என்று பூர்த்தி பண்றார் இந்த இடத்துல. அன்று ஒரு காலத்திலே பாரத யுத்தத்துக்கு பூர்வாங்கமாக பஞ்சபாண்டவருக்கு தூதுவனாக யுத்தத்துக்கு முன்னாடி அதுக்கு அபூர்வாங்கமாக எம்பெருமான் தூது சென்றான். தூது சென்றவனேற்ற மகாபாரதத்திலே பிரசித்தி. அப்பேர் பஞ்சபாண்டவருக்கு தூதுவனாக எழுந்தருளின அந்த ஆச்சரிய சக்தியுக்தன் அப்பேற்பட்ட மாயவனை செங்கண் மாலினை அவையப்பட செந்தாமரை கண்ணனுமான் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் விஷயமாக மன்றிலார் புகழ் மங்கை அதாவது 4 சக்திகள் தோறும் நிறைந்த புகழை உடைய திருமங்கை அப்பேருடைய நாட்டை உடையவரும் திருமங்க நாட்டை உடையவரும் வாட்படை கொண்டவருமான கலிகன்றி ஆழ்வார் அருளி செய்த இந்த ஸ்ரீ சூக்திகளை சொல்வல்லார்க்கு, இந்த சூசூக்திகளை யார் உதவல்லார்களோ அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லல் ஒரு துன்பமும் உண்டாகாது இந்த பூலோகத்திலே என்று சொல்லி பூர்த்தி பண்றார். அதாவது தூதனாய் சென்ற செங்கன்மாலின கண்ணபிரான் தூது எழுந்துள்ள போது விதுரர் திருமாலிலை அமுத செய்து சபைக்கு செல்லும் பொழுது அப்போ கேட்கிறான், அந்த துரியோதனத்துக்கு முன்னாடியே கேட்கிறான், பீஷ்மத் துரோண மதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் விஷல போஜனம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். குலத்தாலும் கல்வியாலும் செல்வத்தாலும் மேன்மை பெற்ற பீஷ்மர் துரோணாச்சாரியர்கள் மேற்கொண்டு நான் என்று இத்தனை பேர் இருக்கும் பொழுது சமயத்தில் புண்டரீகாட்சா அப்படின்னு திருக்கண்ணர்கள் ஈடுபட்டு வாழ்த்த வேண்டும்படி அதனாலே தூதனாய் சென்ற செங்கன்மாலினை அப்படின்னு இங்க தெரிவிக்கிறார் திருமங்கை மன்னன். இப்படி ஆச்சரியமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும்படியாக விஷயத்தை சொன்னால் இவர்களுடைய பாசுரங்கள் சாதிச்சார் இல்லையா, கண்ணபிரான் விஷயமாகவும் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாகவும் அதனாலே தான் பட்ட துன்பங்களை எல்லாம் விவரிச்சுட்டு வந்தாரே. இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுபவருக்கு ஒரு காலம் அல்லல் இல்லை, ஒரு துன்பமும் உண்டாக மாட்டாது என்று சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். நாமும் இதையே அனுசந்தானம் பண்ணி வாழ்ச்சி பெறுவோமாக. நம்முடைய ஜிஆர் சுவாமியினுடைய திருவள்ளிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அந்த இதற்கு நமக்கு ஆச்சரியமாக எம்ஓபி சாரிட்டிஸ் ஆதரவுனால செய்யக்கூடிய அவர்களுக்கும் பல்லாண்டு சொல்லி இப்படி ஒரு திவ்ய பிரபந்த தாராவிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து ஜிஆர் சுவாமி அடியேனை பண்ணும்படியாக நியமித்ததனுடைய அனுகுணமாக இன்று சாதித்தேன். ஏதோ விஷயங்கள் இருப்பின் இதை நல்லபடியாக அனுபவிக்கப் பெற வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் தாசானுதாசன். விஜாபனம் யதித மத்யது பாமகீனம் அங்கே குருஷ்வ யதிராஜ தயாம்புராசேஜ்ஞோ யமாத்மகுண்டலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி இதி மத்வா. அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால்
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.